அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். अति शीघ्र आने वाले प्रभु यीशु मसीह के नाम से एक बार फिर आप सबको बधाई देता हूँ. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். परमेश्वर के वचन की ओर हम जाने वाले हैं. கடந்த சில நாட்களாகவே கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறதான வார்த்தை, पिछले कुछ दिनों से परमेश्वर हमसे बातें करने वाला वचन நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த வாரத்தின் செய்திக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். मैं फिर से आपको याद दिलाकर इस हफ्ते की संदेश की ओर जाना चाहता हूँ. சகோதரியால் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள், उसी की बहन के द्वारा तुच्छ जाने वाली लिया, அவளை விடவும் லேயாளை சகோதரியை விடவும் ராகேலை விடவும் அதிகமாய் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். उसी की बहन राहेल से बढ़कर परमेश्वर उसे ही आशीष किए. ஆமென். आमीन. அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்தில் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டாள். तुच्छ जानने वाली जगह पर वो आशीष पाई. ஆமென். கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசின காரியம், पिछले हफ्ते परमेश्वर से बात किया हुआ कार्य, தகப்பனால் புறக்கணிக்கப்பட்ட தாவீது, पिता के द्वारा इनकार ठुकराया गया दाऊद, குடும்பத்தில் ஒரு நபராக எண்ணப்படாத தாவீது, परिवार में एक सदस्य करके गिना नहीं गया दाऊद, கர்த்தர் அவனை அதே இடத்தில் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மாற்றுகிறார். परमेश्वर उसे उसी जगह पर अभिषेक करके राजा बनाते हैं. தன் சகோதரன் அவனை பார்த்து சொல்கிறார், நீ ஆடு மேய்க்கிறதுக்கு மட்டும்தான் லாயக்கு, யுத்தம் பண்ணுகிறதுக்கு லாயக்கு இல்ல அப்படின்னு. उसी का बड़ा भाई उसे देखकर कहता है, तू भेड़ बकरी चराने के लिए लायक है, तू युद्ध करने के लिए लायक नहीं. அந்த இடத்தில் கோலியாத்தை கொலை செய்வதற்கு ஏமன் ஸ்தோத்திரம் தாவீதை ஆண்டவர் பயன்படுத்தினார். उसी जगह पर गोलियात को मार डालने के लिए परमेश्वर दाऊद को इस्तेमाल किए. எதிரி கோலியாத்து சொல்கிறார், और शत्रु गोलियात कहता है, நீ சின்ன பையன், तू तो छोटा लड़का है. சி போ அப்படின்னு அற்பமா பேசினா. अरे ची, तू जा करके तुच्छ बातें किया. அந்த இடத்தில் கோலியாத்தை கொலை செய்து அவனுடைய தலையை தன்னுடைய கையிலே தூக்கி கொண்டு போகிறான் தாவீது. उसी जगह पर दाऊद गोलियात को मार डालकर उसी के सिर काट कर अपने हाथों में उठाकर ले जाता है. दाऊद தாவீது எங்கெல்லாம் அற்பமா எண்ணப்பட்டாரோ, दाऊद जहां कहीं पर तुच्छ जाना गया, அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனுடைய தலையை உயர்த்தினார். उन सारे जगह पर परमेश्वर दाऊद का सिर ऊंचा किए. புறக்கணிக்கப்பட்ட இடங்களில் கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன். इनकार ठुकराए जाने जगह पर परमेश्वर हमारा सिर ऊंचा उठाते हैं. லாயக்கில்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி நிறுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். जहां पर हम लायक नहीं है वहां पर हमें लायक बनाकर ऊंचा कर कर आशीष करने वाला परमेश्वर है. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய காரியம், आज भी परमेश्वर हमसे बात करने वाला कार्य, மனிதனால் உதாசீனப்படுத்தப்பட்டு मनुष्य के द्वारा लापरवाही दिखाकर தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு நன்மை பெற்ற தேவ மனிதர்கள், परमेश्वर के द्वारा अंगीकार के जाकर भलाई पाए मनुष्य வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. वचन में हम देख सकते அநேக மனிதர்கள் ஏமன் ஸ்தோத்திரம் மனிதர்களால் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். बहुत से मनुष्य दूसरों के द्वारा लापरवाही दिखाए जाते, ஆனால் அவர்கள் தேவனை தேடினபடினாலே लेकिन वो परमेश्वर को ढूंढे इस वजह से தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டு நன்மை செய்கிறதை வேதத்தில் பார்க்க முடிகிறது. परमेश्वर उन्हें अंगीकार कर कर भलाई करते उसे देख सकते. ஹல்லேலூயா. हालेलुया. மனிதனால் தள்ளப்படுகிறார். मनुष्य मनुष्य के द्वारा ढकेला जाता है. சில நேரத்தில் பிராண சிநேகிதர்கள் கூட நம்மை புறம்பே தள்ளி விடுகிற காலங்கள் வருகிறது. कुछ समय जो जिगरी जान से भी प्यार करने वाले दोस्त थे वो हमें इनकार कर देते, ठुकराते, ऐसा समय आता है. நாம் நன்றாய் இருக்கும்போது நம்மோடு நன்றாய் பழகுவார்கள். हम अच्छे से रहते समय हमारे साथ अच्छे से रहते, ஒரே தட்டுல சாப்பிடுவா, एक ही थाली में खाना खाते, ஒரே இடத்துல எல்லாம் செய்துட்டே இருப்பா. एक ही जगह पर सब कुछ करते. ஆனா लेकिन ஏமன் அவனை விட நாம் குறைந்து போகும்போது उनसे भी जब हम कम हो जाते हैं, ஏமன் अनेक நேரத்தில் நம்மை அவன் புறம்பே தள்ளி விடுகிறார். अनेक समय में वो हमें ठुकरा देता है. நம்மை விட்டு அவன் விலகி போய் விடுகிற காலங்களை நாம் பார்க்க முடிகிறது. हमें छोड़ के वो दूर जाता है, ऐसा समय हम देख पाते हैं. நம்மை விட வசதிகள் அவனுக்கு உண்டாகும் போது हमसे भी ज्यादा सुविधाएं जब उसकी हो जाती है,
தேவன் நம்மை அவன் மறந்து விடுகிறான். हमें वो भूल जाता है. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். यही आज की दुनिया है, इसे समझ लेना आवश्यक है. தேவனுக்கும் மனிதனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. परमेश्वर और मनुष्य में बहुत फर्क है. தேவன் ஒருபோதும் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. परमेश्वर कभी भी पक्षपात नहीं करते. தேவன் ஒருபோதும் முகத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் அல்ல. परमेश्वर कभी भी हमारा चेहरा देखकर हमें आशीष नहीं करते. தேவன் நம்முடைய வெளித்தோற்றத்தை பார்த்து உதவி செய்கிறவர் அல்ல. परमेश्वर हमारी बाहरी रूप को देखकर हमारी मदद नहीं करते. தேவன் நம்முடைய கிரியைகளை பார்த்தும் நமக்கு உதவி செய்கிறவர் அல்ல. परमेश्वर हमारे क्रियाओं को देखकर हमारी मदद नहीं करते. அவர் உன் படிப்பை பார்ப்பதில்லை, वो तेरी पढ़ाई लिखाई नहीं देखते, உன் பணத்தை பார்ப்பதில்லை, तेरे पैसे को भी नहीं देखते, உன் அந்தஸ்தை பார்ப்பதில்லை, तेरे पद को भी नहीं देखते, அவர் உன் அழகையும் பார்ப்பதில்லை. वो तेरे सुंदर चेहरे को भी नहीं देखते. நீ எப்படி இருந்தாலும் உன்னை நேசிக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. तू कैसा भी क्यों ना हो, तुझसे प्यार करने वाला हमारा प्रभु यीशु है. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 48வது வசனத்தில் ஒரு மனிதனை உலகம் ஸ்தோத்திரம் அற்பமாய் பேசுகிறது. मार्कुस के 10वें अध्याय के 48वें वचन में दुनिया एक मनुष्य के बारे में तुच्छ बातें करती है. Mark chapter 10 verse 48. Mark chapter 10 verse 48. मार्कुस के 10वें अध्याय का 48वां वचन. 10வது அதிகாரம் 48வது வசனத்தில் இப்படியாய் சொல்கிறது. 10वें अध्याय के 48वें वचन में इस तरह वचन कहता है, அவன் பேசாமல் இருக்கும்படி अनेகர் அவனை அதட்டினார்கள். वो बोले ना कर कर बहुत से उन्हें डांटे. அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். और वो पुकार कर कहने लगा, दाऊद के संतान मुझ पर दया कर कर पहले से भी अधिक चिल्लाने लगा. இயேசு அவனை அழைத்து வரச் சொன்னார். यीशु ने कहा उसे ले आओ. வேதம் சொல்கிறது, वचन कहता है, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோ என்கிறதான பட்டணத்துக்குள் போகிறார். प्रभु यीशु मसीह एरिहो नाम के नगर में जाते हैं. அங்கே திமேயுவின் மகன் பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய குருடன் ஒருவன் வழியருகே அமர்ந்து கொண்டு பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். वहां पर तिमाई का पुत्र बर्तिमेई एक अंधा भिखारी सड़क पर बैठकर भीख मांग रहा था. வேதம் சொல்கிறது, वचन कहता है, அவன் நசரேயனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். वो यह सुना कि नासरी यीशु आ रहे हैं. அவன் இப்படி கூப்பிடுகிறான், இயேசுவே, वो ऐसा कहता है, यीशु தாவீதின் குமாரனே, दाऊद के संतान எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறான். मुझ पर दया कर, मुझ पर दया कर करके पुकारता है. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, वचन में कहा गया है, அவன் இயேசுவை கூப்பிடும்போது वो जब यीशु को पुकार रहा था, இயேசுவோடு வந்த சீஷர்களும் यीशु के साथ आने वाले चेले भी, இயேசுவோடு கூட வருகிற ஜனங்களும் यीशु के साथ आने वाले लोग भी குருடனை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ பேசாமல் இரு. अंधे को देख कर कहते तू चुप बैठ. நீ பேசாமல் இரு என்று அவனை அதட்டினார்கள். और उसे कहे कि चुप बैठ कह के उसे डांटे. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. உலகம் குருடனை எப்படி பார்க்கிறது, இயேசு குருடனை எப்படி பார்த்தார்? ये दुनिया एक अंधे को किस नजर से देखी और यीशु उस अंधे को किस नजर से देखे. உலகம் குருடனை குருடனாக பார்க்கிறது. दुनिया अंधे को अंधाई करके देखती है. உலகம் அவனை பிச்சைக்காரன் ஏழையாக பார்த்து கொண்டிருக்கிறது. दुनिया उसे एक भिखारी गरीबे करके देखती है. உலகம் அவனை பார்த்து சொல்லுகிறது, दुनिया उसे देख कर कहती है, நீ இயேசுவை கூப்பிடுவதற்கு தகுதியற்றவன். तू यीशु को बुलाने के लिए लायक नहीं. ஹalleluya, हालेलुया. ஏவன் உலகம் அவனை பார்த்து சொல்லுகிறது, दुनिया उसे देखकर कहती है, நீ பிச்சைக்காரனா இருக்கிறபடினாலே तू भिखारी है, इस वजह से இயேசுவை கூப்பிடுவதற்கு எந்த விதத்திலும் நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்லுகிறது. यीशु को बुलाने के लिए तू किसी भी लायक नहीं है कर. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. அநேக இடங்களில் ஏழைகளின் கூப்பிடுதல் கேட்கப்படாமல் அவமதிக்கப்படுகிறது. अनेक जगह पर गरीबों का पुकारना जो है सुना नहीं जाता, उसका अनादर किया जाता है. திக்கற்ற
எளியவர்களின் கூப்பிடுதல் கேட்கப்படாமல் அவமதிக்கப்படுகிறது. अनाथों का जो पुकारना होता है उसे सुना नहीं जाता, उसका अनादर किया जाता है. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3.5 வருடம் ஊழியம் செய்கிறார். प्रभु यीशु मसीह 3.5 साल सेवकाई किए. அவர் பல கிராமங்களுக்கு போகிறார், பல பட்டணங்களுக்கு போகிறார். वो कई गांव में जाते, कई शहर में जाते हैं. அவரை தேடி அநேகர் கடந்து வருகிறார்கள். उन्हें ढूंढकर अनेक जन आते हैं. ஆனால் எந்த இடத்திலேயும் சீஷர்கள் யாரையும் தடுத்ததாக வேதத்தில் சொல்லவில்லை. लेकिन किसी भी जगह पर किसी को भी चेले रोके करके नहीं है. பரிசேயர்கள் வந்தார்கள், फरीसी लोग आए, சதுசேயர்கள் வந்தார்கள். सदूकी लोग आए. இவர்கள் எல்லாம் தேசத்தில் மிகவும் கனவான்களாய் எண்ணப்பட்டவர்கள். ये सभी देश में बहुत ही आदरजनक थे. இவர்கள் இயேசுவை பார்க்க வரும்போது ये यीशु को देखने के लिए आते समय சீஷர்கள் ஒருபோதும் அவர்களை தடை செய்யவில்லை. चेले कभी भी उनको नहीं रोके. வேதபாரகர்கள் வந்தார்கள், जो शास्त्रीय वो लोग आए, மிக அந்தஸ்தில் இருக்கிறவர்கள். बहुत ही ऊंचे पद में रहने वाले. இயேசுவை பார்க்க வரும்போது அவர்கள் தடை செய்யவில்லை. यीशु को देखने के लिए जब आए तो उन्हें नहीं रोके. நூற்றுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவன் வருகிறார். एक सूबेदार आता है जो 100 सैनिकों का प्रधान है. அவன் சொல்கிறான், என் வேலைக்காரன் வியாதியாய் இருக்கான், இயேசுவே நீர் அவனை சுகமாக்க வேண்டும். वो कहता है यीशु मेरा सेवक बीमार से पीड़ित है, आप उन्हें चंगा कीजिए. அவனும் இயேசுவண்டை வருகிறார். वो भी यीशु के पास आता है. அவனையும் அவர்கள் தடை செய்யவில்லை. उसे भी उन्होंने नहीं रोका. தேவாலயத்தின் தலைவன் யவீரு என்று சொல்லக்கூடியவன் வருகிறார். और परमेश्वर के भवन का प्रधान यहीर आता है. இயேசுவே यीशु என் மகள் வியாதியாய் இருக்கிறார், मेरी बेटी बीमार से पीड़ित है, நீர் வந்து சுகமாக்க வேண்டும். आप आकर उसे चंगा कीजिए. அவனையும் ஒருவரும் தடை செய்யவில்லை. उसे भी किसी ने नहीं रोका. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या था मालूम है क्या? இவர்கள் எல்லாரும் ये सभी ஜனங்கள் நடுவில் உயர் பதவிகளில் இருக்கிறவர்கள். लोगों के सामने ऊंचे पद में रहने वाले. ஹalleluya. हालेलुया. இவர்கள் இயேசுவை தேடி வரும்போது, ये यीशु को ढूंढ के आते समय, இவர்கள் இயேசுவை கூப்பிடும்போது ये यीशु को पुकारते समय ஒருவரும் தடுக்கவும் இல்லை, ஒருவரும் அதட்டவும் இல்லை. किसी ने उनको डांटा भी नहीं और किसी ने उन्हें चुप रहने के लिए भी नहीं कहा. ஆனால் ஒரு குருடன், लेकिन एक अंधा உதவியற்றவன், जो मदद के लिए मदद नहीं था, பார்வையற்றவன், जो देख नहीं सकता था, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைக்காக போராடி கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறவன், हर एक के लिए जीवन के लिए संघर्ष करते हुए भीख मांग रहा था. அவன் இயேசுவை கூப்பிடும்போது वो यीशु को पुकारते समय அவன் சத்தத்தை சீஷர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள். उसकी आवाज को चेले जो है लापरवाही से ठुकरा देते. ஹalleluya. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், उसे देखकर कहते நீ பேசாம இரு, तू चुप बैठ, நீ இயேசுவை கூப்பிடுவதற்கு தகுதியற்றவன், तू यीशु को बुलाने के लिए लायक நீ नहीं, இயேசுவிடத்தில் வருவதற்கு தகுதியற்றவன், तू यीशु के पास आने के लिए लायक நீ नहीं, இயேசுவிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவன். तू यीशु से अद्भुत पाने के लिए लायक नहीं. ஹalleluya. हालेलुया. அநேக நேரத்தில் உன் உள் மனம் சில நேரங்களில் இப்படி போராடுகிறது. अनेक समय में तेरा अंदर का मन ऐसा लड़ता है. என்ன சொல்லுகிறது தெரியுமா? अंदर अंदर का मन क्या कहता है मालूम है क्या? உனக்குள்ள இருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. तेरे अंदर से एक आवाज आती है. என்ன சத்தம் உண்டாகிறது? कौन सी आवाज आती है? நீ இயேசுவை தேட லாயக்கற்றவன், तू यीशु को ढूंढने के लिए लायक नहीं, இயேசுவை கூப்பிட எமன் ஸ்தோத்திரம் தகுதியற்றவன், तू यीशु को बुलाने के लिए भी लायक नहीं, நீ இயேசுவண்டை வருவதற்கோ ஜெபிப்பதற்கோ உனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று உன் உள் மனதில் சாத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். तू यीशु के पास आकर प्रार्थना करने के लिए तू किसी भी स्थिति में लायक नहीं करके तेरे अंदर शैतान कह रहा है. நீ இயேசுவை கூப்பிடும்போது तू यीशु को पुकारते समय சாத்தான் பல நேரத்தில் உன்னை அதட்டுகிறான். शैतान कई बार तुझे डांटता है. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். पवित्र आत्मा इस बात को साफ कहते. என்ன சொல்லுகிறான் தெரியுமா? क्या कहते हैं मालूम है क्या? நீ ஏன் இயேசுவை கூப்பிடுகிறாய்? तू क्यों यीशु को बुला रहा है? இயேசுவை கூப்பிடுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? यीशु को बुलाने के लिए तेरे में क्या योग्यता है? இன்னைக்கு இயேசு உனக்கு சொல்லும் வார்த்தையை நான் சொல்கிறேன். आज यीशु तुझसे कहने वाली बात मैं तुझसे कहता हूं. இந்த உலகமும் சாத்தானும் நாம் இயேசுவை கூப்பிடும்போது அதட்டிக் கொண்டே இருக்கும். ये दुनिया और शैतान हम यीशु को पुकारते समय हमें डांटते रहेगी. कारण உலகத்துக்கு தெரியும், दुनिया को मालूम है, சாத்தானுக்கும் தெரியும், शैतान को भी मालूम है. இயேசுவை கூப்பிட்டா तू यीशु को पुकारेगा तो இயேசு உன் சத்தத்தை கேட்கிறவர் என்று சொல்லு. यीशु तेरी आवाज को सुनते हैं कर அதனால தான் உலகம் சொல்லும், इसीलिए दुनिया कहेगी இயேசுவை கூப்பிடாத, यीशु को मत बुला. அதட்டும் உலகம். डांटेगा दुनिया, சாத்தான் சொல்லுவான்,
शैतान कहेगा இயேசுவை கூப்பிடாத. यीशु को मत बुला. பலருக்குள்ளும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. कई लोगों के अंदर एक उलझन है. என் வாழ்க்கை சரியில்லையே, मेरा जीवन तो सही नहीं है. நான் தேடும் இயேசு பரிசுத்தம் உள்ளவர் அல்லவா? मैं ढूंढने वाला यीशु तो पवित्र है ना. என் கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்பாரா? मेरे पुकारने को वो सुनेंगे क्या? கர்த்தருடைய வார்த்தை உனக்கு சொல்லுகிறேன். परमेश्वर की बात मैं तुझसे कहता हूँ. உலகம் சொல்லுகிறபடி இயேசு சொல்லவில்லை. दुनिया जैसे कहती है वैसे यीशु ने नहीं कहा. உலகம் பார்க்கிறபடி இயேசு உன்னை ஒருபோதும் பார்ப்பதில்லை. दुनिया जैसे देखती है वैसे कभी यीशु तुझे नहीं देखते. அல்லேலூயா. हालेलुया. மனிதர்களால் உதாசீனப்படுத்தப்பட்ட சத்தம் இயேசுவின் காதுகளில் விழுகிறது. मनुष्य के द्वारा लापरवाही दिखाई गई आवाज को जो कि वो यीशु के कान पर पड़ी. அல்லேலூயா. हालेलुया. மனிதர்களால் உதாசீனப்படுத்தப்பட்ட சத்தம் मनुष्य के द्वारा लापरवाही दिखाई गई आवाज पर பர்த்திமேயு குருடனின் சத்தம் बर्तिमई अंधे की आवाज இயேசுவின் காதுகளில் விழுகிறது. यीशु के कानों में पड़ती है. இயேசு குருடனின் சத்தத்தை உதாசீனப்படுத்தவில்லை. यीशु अंधे की आवाज से लापरवाही नहीं दिखाए. நல்ல கையை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திடலாமே. अच्छे से ताली बजाकर उनके नाम की महिमा कीजिए. நல்ல கையை தட்டி, अच्छे से ताली बजाकर, நல்ல கையை தட்டி. अच्छे से ताली बजाकर. Praise the Lord. Praise the Lord. உலகம் சொன்னது दुनिया कहती है பேசாமல் இரு. तू चुपचाप बैठ. சீஷர்கள் சொன்னார்கள் चेलों ने भी कहा நீ பேசாமல் இரு. तू चुपचाप बैठ. அவனை அதட்டினார்கள். उसे डांटे, அவனை அதட்டினார்கள். उसे डांटे. இயேசுவை கூப்பிட தகுதியற்றவன் நீ என்று. तू यीशु को बुलाने के लिए लायक नहीं है. நீ குருட, तू तो अंधा है. நீ பிச்சைக்கார, तू भिखारी है. நீ அழுக்கு வஸ்திரம் तू தரித்திருக்கிறாய். गंदे कपड़े पहना है. நாங்கள் நல்ல வஸ்திரம் தரித்திருக்கிறோம். हम अच्छे कपड़े पहने हैं. நாங்கள் தகுதி உள்ளவர்கள். हम लायक है. ஆகவே நாங்கள் இயேசுவின் பின்னே போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். इसलिए हम यीशु के पीछे जा रहे कर उन्होंने कहा. குருடன் என்ன செய்கிறா? अंधा क्या करता है? முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுகிறா. अरे पहले जैसे चिल्लाया था उससे भी अधिक जोर से चिल्लाने लगा. அல்லேலூயா. हालेलुया. சாத்தான் சொல்லுவான் ஜெபம் பண்ணாத. शैतान कहेगा तू प्रार्थना मत कर. சாத்தான் சொல்லுவான் இயேசுவை கூப்பிடாத. शैतान कहेगा तू यीशु को मत पुकार. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? हमें क्या काम करना है मालूम है क्या? முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். पहले से भी अधिक प्रार्थना करना है. சத்தமா சொல்லுங்க, முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். கொஞ்சம் जोर से. முன்னிலும் அதிகமாய். पहले से भी अधिक प्रार्थना करना है. அல்லேலூயா. हालेलुया. ஜனங்கள் சொல்லுவார்கள் लोग कहेंगे சர்ச்சுக்கு மட்டும் போயிராத. चर्च में सिर्फ मत जा. அதுவும் பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு மட்டும் போயிராத. ऊपर से पेंटेकोस्ट के चर्च में तू जाना भी मत. உலகத்துக்கு தெரியுங்க दुनिया को मालूम है அந்த சர்ச்சுக்கு இந்த சர்ச்சுக்கு வித்தியாசம் இருக்குன்னு. वो चर्च और ये चर्च में फर्क है कर. Praise the Lord. Praise the Lord. அங்க போனா அவன் வாழ்க்கை மாறும்னு உலகத்துக்கு தெரியும். यहाँ पर आएगा तो तेरा जीवन बदलेगा करके दुनिया को मालूम है. Praise the Lord. Praise the Lord. நீ என்ன சொல்லணும்? तुझे क्या कहना है? செத்தாலும் பரவாயில்ல அங்கத்தான் போவேன். अरे मैं मर भी जाऊं कोई बात नहीं, मैं वहीं पर जाऊंगा. என்ன சொல்லணும்? क्या कहना है? சத்தமா சொல்லுங்களா. जोर से बोलिए ना. சாக மாட்டீங்க சொல்லுங்க. अरे मरोगे नहीं बोलिए. சொல்லுங்க. बोलिए. செத்தாலும் பரவாயில்ல அங்கத்தான் போவேன். मरूंगा तो भी कोई बात नहीं, मैं वहीं पर जाऊंगा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவன் முன்னிலும் சத்தமாய் கூப்பிடுகிறான். वो पहले से भी अधिक जोर से पुकारने लगा. மறுபடியும் சொல்லுகிறேன், फिर से कहता हूं மனிதன் मनुष्य குருடனின் சத்தத்தை உதாசீனப்படுத்துகிறார். अंधे की आवाज को लापरवाही दिखाते, அதட்டுகிறார். उसे डांटते हैं. இயேசு यीशु குருடனின் சத்தத்தை கேட்ட உடனே अंधे की आवाज को सुनते ही பைபிள் சொல்லுது நின்றா. बाइबल कहता है वो रुके. நின்றா. रुके. பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए. நீங்க எங்க இருந்து இயேசுவை கூப்பிட்டாலும் உடனே உங்க பக்கத்துல நிப்பார் இயேசு. आप कहीं पर से भी यीशु को बुलाओगे तो तुरंत आपके बगल में वो खड़े रहेंगे. விசுவாசம் இருந்தா கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. विश्वास करते तो ताली बजाकर उनकी महिमा कीजिए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. உலகம் பார்க்கிறபடி இயேசு உன்னை பார்க்கிறது இல்லையே. दुनिया जिस नजर से देखता है उस नजर से यीशु नहीं देखते. உலகம் அந்தஸ்தை பார்க்கிறது, दुनिया तो पद को देखता है, அழகை பார்க்கிறது. सुंदरता को देखता है. இயேசு இதெல்லாம் பார்க்கலங்க. यीशु ये सब नहीं देखे, உன் சத்தத்தை மட்டும் கேட்கிறார். तेरी आवाज को सिर्फ सुनते. என்ன கேட்கிறாரு? क्या सुनते? சத்தத்தை மட்டும் கேட்கிறார். तेरी आवाज को सिर्फ सुनते.
सुनते, நின்றார். रुके। அடுத்த கட்டளை என்ன சொல்றாரு? अगला आज्ञा क्या देते? அவனை கூப்பிட்டு வாருங்கள், அழைத்துக் கொண்டு வாருங்கள். उसे बुला कर ले आओ। ஆமென். आमीन। பைபிள் சொல்லுது இயேசு நின்று 49வது வசனம். बाइबल कहता है 49वां वचन, இயேசு நின்று यीशु रुककर அவனை அழைத்து வர சொன்னார். उसे बुला कर ले आने के लिए कहे। அவர்கள் அந்த குருடனை அழைத்து वे उस अंधे को लेकर, ஏமன் அவர்கள் சொல்லுங்கள் திடன் கொள், वो कहते डिडस बांध, எழுந்திரு, खड़े हो, உன்னை இயேசு அழைக்கிறார். तुझे यीशु बुलाता है। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए, சத்தமா ஹalleluya சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। மனிதன் குருடனின் சத்தத்தை உதாசீனப்படுத்தின போது, मनुष्य जब अंधे की आवाज से लापरवाही दिखाया, இயேசு குருடனின் சத்தத்துக்கு கேட்டு நின்று அவனை அழைத்து வர சொல்கிறார். यीशु उस अंधे की आवाज को सुनकर रुककर उसे बुला कर ले आओ करके कहते, ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில் अनेक நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. हमारे जीवन में भी ऐसी परिस्थितियां अनेक बार है। வசதி படைத்தவர்களின் சத்தத்தை கேட்பதற்கு இந்த உலகத்தில் अनेகர் இருக்கிறார்கள். जिनकी अच्छी सुविधा सहूलियत है, उनकी आवाज को सुनने के लिए दुनिया में बहुत लोग हैं। எளியவர்களின் சத்தத்தை கேட்பதற்கு இந்த உலகம் இன்றைக்கும் செவி சாய்க்கிறது இல்லை. दीन लोगों की आवाज को सुनने के लिए दुनिया आज भी कान नहीं खोलता। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। நாங்க ரெண்டு பேர் போறோம்னு வைங்களா. हम दोनों जा रहे करके रख लीजिए। நான் கொஞ்சம் வசதி இல்லாம ஒரு மாதிரி அழுக்கு Dress எல்லாம் போட்டு ஒரு மாதிரி தாடி எல்லாம் வச்சிட்டு போறேன். ये जो है कोई सुविधा नहीं, अजीब सा कपड़ा पहन के दाढ़ी सब रख के जा रहे, சாம் மேனேஜர்ல டிப் டாப்பா வர்றாரு அவரு. और मैं मैनेजर टिप टॉप आ रहा हूँ। அதனால ரெண்டு பேரும் போகும்போது ஒருத்தரை கூப்பிடுறோம்னு வைங்களா. दोनों जाते समय एक जन बुलाते करके रख लीजिए। நான் கூப்பிடும்போது ये बुलाते समय அவன் பார்த்துக்கிட்டு वो देखकर, ஆனா சாம் கூப்பிட்டா, लेकिन मैं बुलाऊंगा तो இவர் கார்ல வர்றாரு, मैं कार में आ रहा हूँ நான் நடந்து போறேன். और ये चल के आ रहे। இவர் கூப்பிட்டா मैं बुलाऊंगा तो உடனே ஓடி வரான், तुरंत भाग के आता है, உடனே तुरंत ஓடி வரான். भाग के आता है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। இதுதாங்க உலகம். यही दुनिया है। ஆமென். आमीन। சொந்த தாய் தகப்பன் கூட खुद के माता पिता भी வசதி படைத்தவர்களின் பக்கம் சாய்ந்து போகும் காலத்துக்குள் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். जिनकी सुविधाएं उनकी तरफ झुक जाए ऐसे समय में जी रहे। எளியவர்களுக்கு நியாயம் இருந்தாலும் அவர்கள் கூக்குரல் கேட்கப்படாத காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். दीन लोगों का न्याय है, फिर भी उनकी पुकार नहीं सुनी जाती है, ऐसे समय में जी रहे। அவன் கூக்குரல் மதிக்கப்படாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். उसकी चिल्लाहट का कोई सम्मान नहीं, ऐसे समय में जी रहे हैं। பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல பார்க்கும்போது पुराने नियम के पुस्तक में देखते समय 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை पहले शामुएल के पहले अध्याय में அன்னாள் என்று சொல்லி ஒரு ஸ்திரீ இருக்கிறார். अन्ना नामक एक स्त्री है। அவ ஆலயத்துல போய் ஜெபம் பண்றா. वो कलीसिया भवन में जाके प्रार्थना करती அவ है। அழுது 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 ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறா. वो रो रो कर प्रार्थना कर रही है। ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அந்த இடத்துல उस जगह पर ஆலயத்தில் ஆசாரியன் இருக்கிறார். उस भवन में याजक है। அந்த ஆசாரியன் இந்த ஆமென் அன்னாளை பார்த்து பேசின பேச்ச பாருங்க. वो याजक उस अन्ना को देखकर जो बातें कही, उस बातों को देखिए। 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1 சாமுவேல் chapter 1 verse 12. पहले शामुएल का पहले अध्याय का 12वां वचन। அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணின போது वो परमेश्वर के समय बहुत देर तक विनती करते समय ஏலி அங்கே இருந்த ஆசாரியன் அவள் சத்தத்தை கவனித்துக் கொண்டிருந்தான், வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். एली वहां पर जो याजक थे उसकी आवाज उसके होठों को देख रहा था। பைபிள் சொல்லுது அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். बाइबल कहता है अन्ना अपने हृदय से बातें कर रही थी। அவளுடைய உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டிருந்தது. सिर्फ उसके होठ उसकी जुबान हिल रहे थे, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. लेकिन उसका आवाज नहीं आ रहा था। ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து इसीलिए वो नशे में करके एली समझकर அவளை நோக்கி उसे देखकर, எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், अरे कब तक तू नशे में रहेगी, உன் குடியை விட்டு விலகு என்கிறார். तेरे जो दारू पीने उससे तू दूर हो। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए। ஜெபிப்பதற்கு ஒருத்தி ஆலயத்துக்கு போறா. प्रार्थना करने के लिए एक व्यक्ति कलीसिया में जाती है, மனம் கசந்து ஆண்டவர் சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறார். मन से टूटकर परमेश्वर के सम्मुख रो रही है। அங்கே இருக்கக்கூடிய ஆசாரியன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். वहां पर जो याजक है वो जो बातें कहता है ध्यान से सुनिए। நீ குடிச்சுக்கிட்டா வந்திருக்க. अरे तू पी के आई है क्या? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அந்த ஆலயத்தில் எத்தனையோ
பேர் எப்படி எல்லாமோ வந்து ஜெபம் பண்ணி இருப்பார்கள். उस भवन में कितने सारे लोग कैसे तो आके प्रार्थना किए होंगे. Praise the Lord. Praise the Lord. சிலர் புரண்டு ஜெபம் பண்ணி இருக்கலாம். कुछ लोटपोट होके प्रार्थना किए होंगे. சிலர் முட்டிலோ ஜெபம் பண்ணி இருக்கலாம். कुछ घुटने टेक के प्रार्थना किए होंगे. சிலர் அழுதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கலாம். कुछ लोग रो के सब प्रार्थना किए होंगे. ஒரு நாளும் ஏலி ஒருவரையும் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. किसी भी दिन एली किसी को भी देखकर ऐसी बात नहीं कही. ஆனா ஒரு ஏழை, लेकिन एक गरीब, ஒரு ஏழை एक गरीब மனம் கசந்து அழுது கொண்டிருக்கும் போது मन से टूट कर रोते समय அவளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. उसे देखकर कहने वाली बातों को देखिए. குடிச்சுக்கிட்டா வந்திருக்க, ये तू पी के आई है क्या? குடிச்சுக்கிட்டா வந்திருக்க. तू पी के आई है क्या? எளியவளின் ஜெபத்தை கூட ஏலி பரியாசம் பண்ணினார். दीन व्यक्ति की प्रार्थना का भी एली ने मजाक उड़ाया. அல்லேலூயா. हालेलुया. சங்கீதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? लेकिन भजन संगीता क्या कहता है मालूम है क्या? 69:33 Psalms 69:33 69वें भजन संगीता का 33वां वचन. எளியவர்களின் விண்ணப்பத்தை என் ஆண்டவர் கேட்கிறார். दीन लोगों की विनती को मेरा परमेश्वर सुनता है. யாருடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறாரு? किसके विनती को परमेश्वर सुनते हैं? சொல்லுங்க. बोलिए. எளியவர்களின். दीन लोगों की. சத்தமா சொல்லுங்க. எளியவர்களின் விண்ணப்பத்தை இயேசு கேட்கிறார். जोर से बोलिए. दीन दरिद्रों की प्रार्थना को परमेश्वर सुनता है. हिंदीல சொல்லுப்பா. दीन दरिद्रों की. दीन दरिद्रों की प्रार्थना परमेश्वर सुनता है. Praise the Lord. Hallelujah. हालेलुया. உலகம் கேட்காதுங்க. दुनिया नहीं पूछेगा. அவன் ஆண்டவர் கேட்கிறார். दुनिया नहीं सुनेंगे, परमेश्वर सुनते. சங்கீதம் 9:18 Psalms 9:80 भजन संगीता का 9वें का 18 वचन. அங்க சொல்லப்பட்டிருக்கு. वहां पर कहा गया है எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. दीन दरिद्र कभी भी भूला नहीं जाएगा. என்ன சொல்லப்பட்டிருக்கு? क्या कहा गया है? எளியவன், தமிழ்ல சொல்லுங்க எல்லாரும். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. दरिद्र लोग अनंत काल तक विसरे हुए ना रहेंगे. और ना तो नम्र लोगों की आशा सर्वदा के लिए नाश होगी. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை கெட்டு போகாது. दरिद्र लोग का भरोसा नहीं नष्ट होगा. எளியவன் ஒருபோதும் மறக்கப்பட்டு போக மாட்டார். दीन व्यक्ति कभी भी भूला नहीं जाएगा. சங்கீதம் 140:12 சொல்கிறது. भजन संगीता 140 का 12वां वचन कहता है எளியவர்களின் நியாயத்தை கர்த்தர் விசாரிக்கிறார். दरिद्र लोग के न्याय को परमेश्वर पूछते हैं. என்ன சொல்லி இருக்கு? क्या कहा गया है? சொல்லுங்க. எளியவர்களின், சத்தமா जोर से. எளியவர்களின் நியாயத்தை கர்த்தர் விசாரிக்கிறார். दरिद्र लोगों का न्याय परमेश्वर चुकाएगा. அல்லேலூயா. हालेलुया. உலகம் உன் சத்தத்தை அலட்சியம் பண்ணலாம். दुनिया तेरी आवाज को जो है उसको जो है बेपरवाही करेगी. உலகம் உன் நியாயத்தை புரட்டி போடலாம். दुनिया तेरे न्याय को उलट-पुलट करेगी. ஆனால் நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தரோ, लेकिन धर्म के न्यायाधीश परमेश्वर தேவன் எளியவர்களின் நியாயத்தை ஒருபோதும் புரட்டுவதில்லை. दरिद्र लोगों के न्याय को कभी पलटेंगे नहीं. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन. பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या कहता है? எளியவன் மறக்கப்படுவதில்லை. दरिद्र व्यक्ति भूला नहीं जाएगा. எளியவனை கர்த்தர் ஒருபோதும் दरिद्र को परमेश्वर कभी भी மறப்பதில்லை. भूलेंगे नहीं. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन. ஆலயத்தில் அன்னாள் ஜெபம் பண்றா. भवन में अन्ना प्रार्थना कर रही है. ஏலி பரியாசம் பண்றான். एली उसका मजाक उड़ा रहा है. கர்த்தர் பரியாசம் பண்ணலங்க. परमेश्वर मजाक नहीं उड़ाए. அவ ஜெபம் பண்ணதுபடியே கேட்டு அற்புதம் செய்தார். उसने जैसा प्रार्थना की थी वैसे ही सुनकर उसके लिए अद्भुत किए. Praise the Lord. Praise the Lord. குருடன் கூப்பிடுறாங்க. अंधा पुकार रहा है. ஏமன் இயேசுவோடு வந்தவங்க எல்லாம் ஏமன் அமைதியா இருன்னு அதட்டுறாங்க. यीशु के साथ जो भी आए वो कहते अरे तू चुपचाप बैठ, शांत हो. சீஷர்களும் அதட்டுறாங்க. चेले भी डांट रहे. ஆனால் இயேசு அவருடைய சத்தத்துக்கு மதிப்பு கொடுக்கிறார். लेकिन यीशु उसकी आवाज को सम्मान देते. பக்கத்துல கையை பிடிச்சலுங்க. बगल वाले का हाथ நீ पकड़ के இயேசுவை बोलिए. நோக்கி கூப்பிடும்போது உன் சத்தத்தை ஆண்டவர் மதிப்பார். यीशु को देखकर पुकारते समय तेरी आवाज को परमेश्वर सम्मान करेंगे. ஆமென். ஆமென். அல்லேலூயா. हालेलुया. உலகம் மதிக்கவில்லை என்று சொல்லி பர்த்திமேயு குருடன் அதை பற்றி கவலையே படலாமே.
अरे दुनिया उसकी आवाज को सम्मान नहीं दी करके बर्ती में उसके बारे में चिंता नहीं किया। மறுபடியும் அந்த வசனத்துக்கு வரேன். फिर से उस वचन पे आता हूँ। இவன் கூப்பிடுறான், ये पुकारता है, உலகம் அவன் சத்தத்தை அலட்சியப்படுத்துது. दुनिया उसकी आवाज को बेपरवाह करती है। ஏய், சப், அமைதியா இரு. अरे तू चुपचाप बैठ, உனக்கு என்ன தகுதி இருக்கு? तेरे को क्या लायक है? அதை கேட்டுக்கிட்டு இவன் சுப்சாப்படி இருக்கல. उसको सुनकर ही चुपचाप नहीं बैठा। நீ கேட்டாலும் கேட்காம இருந்தாலும் சரி, अरे तू सुने या ना सुने, நீ என்ன சொன்னாலும் சரி, तू मुझे कुछ भी बोले, என் தேவன் मेरा परमेश्वर என் சத்தத்தை கேட்கிறவர். मेरी आवाज को सुनता है। அது பர்த்திமேயுக்கு தெரிஞ்சிச்சு. बर्तिमेई को बात मालूम थी, அதனால மறுபடியும் சத்தமா இயேசுவை கூப்பிடுறான். इसीलिए फिर से चिल्लाकर यीशु को बुला रहा है। ஆமென், आमीन, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இயேசு கூட போறவெல்லாம் பெரிய ஆளுப்பா. यीशु के साथ जाने वाले सब बड़े बड़े लोग, அவன் சொல்றான் அமைதியா இருன்னு சொல்றான். वो कहते तू चुपचाप बैठ। அதனால அவனை திருப்திப்படுத்துறதுக்கு நான் அமைதியா இருக்க மாட்டேன். इसीलिए उन्हें तृप्त करने के लिए मैं चुपचाप नहीं बैठूंगा। பர்த்திமேயின் தீர்மானம் என்ன? बर्तिमेई का फैसला क्या था? உங்களுக்கு நான் பேசுறதுக்கெல்லாம் டைம் பார்த்து பேச வேண்டியது இருக்கு. நேரம் வேகம், இவர் வேற பாதி தின்னுட்டு போயிடுறாரு. आपको बोलने के लिए समय देख देख के बात करना पड़ता है, அப்பதான் அடிக்கடி நான் கிளாக்க பார்க்க வேண்டியது இருக்கு. बार बार समय देखना पड़ता है। ஆமென், आमीन। நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए, ஏமன் பர்த்திமேயுடைய தீர்மானம் என்ன? बर्तिमेई का फैसला क्या था? ஏமன் நீ என்ன பேசாம இருக்க சொல்றல்ல? तू मुझसे बात नहीं करने के लिए कहता है ना, நீ எவ்வளவு அந்தஸ்தில் இருந்தவனாலும் இருக்கிறவனாரா இருந்தாலும் பரவாயில்லை, तू कितने भी बड़े ऊंचे पद में रहने वाला क्यों ना हो, உன் சத்தத்தை நான் கேட்க மாட்டேன். तेरी आवाज को मैं नहीं सुनूंगा। நீ எவ்வளவு அதட்டினாலும் तू பரவாயில்லை, कितना भी डांटे कोई बात नहीं, உன்னை மதிக்க மாட்டேனா. तेरे को सम्मान नहीं करूंगा। உன்னை மதிச்சு நான் இயேசுவை கூப்பிடுறதை நிறுத்த மாட்டேன். तेरे को सम्मान दे के यीशु को बुलाना मैं नहीं रोकूंगा। Praise the Lord. Praise the Lord। சத்தம் உயர்த்தி கூப்பிடுகிறார். वो आवाज उठाकर पुकारता है, இன்னும் அதிக சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுறார். और जोर से पुकार के बुलाता है। பர்த்திமேயு உலகத்தை திருப்திப்படுத்துவதற்கு நினைக்கவில்லை. बर्तिमेई दुनिया को तृप्त करने की कोशिश नहीं किया। அவனுக்கு தெரியும், उसको मालूम था, இயேசு என்னை ஏற்றுக்கொண்டால் यीशु मुझे अंगीकार करेंगे तो உலகம் என்னை தள்ளாது. दुनिया मुझे नहीं ठुकराएगी। உலகம் என்னை दुनिया मुझे தள்ளாது. ढकेलेगी नहीं। Praise the Lord. Praise the Lord। இப்ப கொஞ்ச நேரம் अभी थोड़ा समय இவன் பேச்சை கேட்டு நான் அமைதியா இருந்தா इसकी बात को सुनकर मैं चुपचाप बैठा तो இயேசு என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். यीशु मुझे अंगीकार नहीं करेंगे, இயேசு எனக்கு அற்புதம் செய்ய மாட்டார். यीशु मेरे को अद्भुत नहीं करेंगे। இப்ப கொஞ்ச நேரம் अभी थोड़े समय இவன் சொல்றத கேட்காம इसकी बात को मैं नहीं सुनकर இயேசுவை திருப்திப்படுத்தினால் यीशु को तृप्त करूंगा तो இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். यीशु मेरे लिए अद्भुत करेंगे, இயேசு என்னை வாழ வைப்பார். यीशु मुझे जीने के लिए रखेंगे। ஏமன் இயேசு என்னை வாழ வைத்தார், यीशु मुझे जीने के लिए रखेंगे तो உலகம் என்னை தேடி வரும் என்பது பர்த்திமேயுக்கு தெரியும். दुनिया मुझे ढूंढ कर आएगी करके बर्तिमेई को मालूम है। Praise the Lord. Praise the Lord। அதனால इसीलिए உலகத்தை திருப்திப்படுத்தாம दुनिया को तृप्त नहीं किया, இயேசுவை கூப்பிட்டார். यीशु को पुकारा। Praise the Lord. Praise the Lord। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है, மார்க் 10:49 சொல்லுது, मार्कुस का 10वें अध्याय का 44 वचन कहता है, இயேசு நின்று यीशु रुककर ஏமன் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, चेलों को देखकर कहते हैं, அவனை அழைத்து வாருங்கள். उसे बुला कर ले आओ। ஆமென். आमीन। நல்ல கவனிங்க, அடுத்த வார்த்தை நல்லா கவனிங்க. अगले वचन को ध्यान से सुनिए। ஏமன் சீஷர்கள் ஓடி போறாங்க. चेले दौड़कर जा रहे। கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் என்ன சொன்னான் இவன்? थोड़ी देर पहले इन्होंने क्या कहा था उसे देखकर, ஏய் சுப். ए चुप, இயேசுவை கூப்பிடுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? यीशु को बुलाने के लिए तेरे में क्या योग्यता है? ஆமென். आमीन। இயேசுட்ட வர்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? यीशु के पास आने के लिए तेरे अंदर क्या लायक है? ஆனா குருடன் நிறுத்தல, लेकिन अंधा नहीं रुका, இயேசுவை கூப்பிட்டுட்டே இருந்தான். यीशु को बुला रहा है। இயேசு சொல்றாரு, यीशु कहते, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, போங்க चेलों को देखकर कहते, जाओ அவனை அழைத்துட்டு வாங்க. उसे लेकर आओ। வந்து சொல்றாங்க, आकर कहते, குருடனை பார்த்து சொல்றாங்க, திடன்கொள். अंधे को देखकर कहते, डडस बांध। அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? उसका क्या मतलब है? தைரியமா இரு. तो धैर्य के साथ रहे। இதுக்கு முன்னால என்ன சொன்னா? इससे पहले क्या कहा था? இல்ல சும்மா இரு. अरे चुप बैठ, என்ன தகுதி இருக்கு? क्या लायक है तू? இப்ப சொல்றாங்க, अब कह रहा है, தைரியமா இரு, डर मत, எழும்பு. उठ। ஆமென். आमीन। இயேசு உன்னை அழைக்கிறார். वो तुझे यीशु तुझे बुलाते हैं, இயேசு உன்னை यीशु तुझे அழைக்கிறார். बुलाते हैं। மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கு அவன் சும்மா இருந்திருந்தான்னா मनुष्य को तृप्त करने के लिए चुप बैठ गया होता तो இது நடந்திருக்காது. ये नहीं हुआ होता। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। இப்ப ராஜ மரியாதையோட இவனை கூட்டிட்டு போறாங்க.
अब राजा को जो सम्मान देते वैसे इसे लेकर जा रहे। Praise the Lord. प्रेज द लॉर्ड। இயேசு கிட்ட வர்றான். यीशु के पास आता है। இயேசு அவனுக்கு அற்புதம் செய்கிறார். यीशु उसके लिए अद्भुत करता है। இயேசு அவனுடைய கண்களை திறக்கிறார். यीशु उसकी आंखों को खोलता है। அவன் வாழ்க்கை மாறுகிறது. उसका जीवन बदलता है। இயேசு அவனை வரும் வரைக்கும் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன் यीशु के पास आने तक वो भीख मांग रहा था। ஆமென். आमीन। வாழ்க்கை மாறுதுங்க. जीवन बदल रहा है। அடுத்த நாள்ல இருந்து ஒருத்தண்டையும் ஒரு பைசா வாங்கல. अगले दिन से किसी से भी एक पैसा नहीं मांगा। கையை தட்டி நல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ताली बजाकर अच्छे से परमेश्वर की महिमा कीजिए। பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए, நீ இயேசுவை தேடினால் உன் வாழ்க்கையை இயேசு மாற்றுவார். तू यीशु को ढूंढेगा तो तेरे जीवन को यीशु बदलेंगे। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। மனிதனை திருப்திப்படுத்த நினைச்சா मनुष्य को तृप्त करने के लिए सोचोगे तो தேவனுடைய உதவி நமக்கு உண்டாவது இல்லை. परमेश्वर की मदद हमें नहीं होगी। மறுபடியும் சொல்றேன், फिर से कहता हूँ, மனிதனை திருப்திப்படுத்த நினைத்தால் मनुष्य को तृप्त करने के लिए सोचोगे तो தேவனுடைய உதவி परमेश्वर की मदद நமக்கு வரவே செய்யாது. हमें नहीं आएगी। Praise the Lord. Praise the Lord। தேவனை திருப்திப்படுத்தினால் परमेश्वर को तृप्त करेंगे तो தேவனின் உதவி வரும், परमेश्वर का मदद भी आएगा, மனுஷனுடைய உதவி வரும். मनुष्य की मदद भी आएगी। மறுபடியும் சொல்றேன், फिर से कहता हूँ, தேவனை திருப்திப்படுத்த நினைத்தால் परमेश्वर को तृप्त करने के लिए सोचोगे तो தேவனின் உதவி வரும், परमेश्वर का मदद भी आएगा மனுஷனுடைய உதவி வரும். और मनुष्य का मदद भी आएगा। ஆமென். आमीन। அவனை போய் கூப்பிட்டுக்கிட்டுலாம் வராங்க. उसे जाके बुलाकर लेकर आ 4 रहे। பேர் கையை பிடிச்சு கூட்டு வந்திருப்பான். उसका 4 जन हाथ पकड़ के ले आए வா, होंगे। இயேசு உன்னை அழைக்கிறார், வாப்பா आजा, यीशु तुझे बुला रहे, வாப்பா. आजा। இதுவரைக்கும் அவன் வஸ்திரத்தை பார்த்து ஒதுங்கி போனவன், अभी तक उसके कपड़े को देख के दूर हटे। அவன் பிச்சை வாங்குறதுக்கு வைத்த டப்பாவை பார்த்துட்டு ஒதுங்கி போனவன், वो भीख मांगने के लिए जो डब्बा रखा था उसे देख के दूर चले। அவன் அழுக்கடைந்த கண்களை பார்த்து ஒதுங்கி போனவன். उसके गंदगी भरे आंख को देखकर दूर गए। இயேசுவுடைய வார்த்தை, यीशु की वचन। Praise the Lord. Praise the Lord। தேவன் சீஷர்களுக்கு போன உடனே चेलों के पास जाते ही சீஷர்கள் குருடனத்தில் வந்து அவனை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். चेले उस अंधे के पास आकर उसे लेकर जाते हैं। ஆமென். आमीन। அப்ப तब தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? परमेश्वर का बच्चे का जीवन कैसा होना चाहिए? மனுஷனை திருப்திப்படுத்துறதா இருக்க கூடாது. मनुष्य को तृप्त करने वाला नहीं होना चाहिए। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவனை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை. परमेश्वर को तृप्त करने वाला जीवन। ஆனா நம்ம அப்படி இல்ல. लेकिन हम तो वैसे नहीं है ना। அதிகமா अधिकतर யாரை தான் திருப்திப்படுத்துவோம்? किसे तृप्त करते? யார? किसे? சத்தமா சொல்லுங்களா? जोर से बोलिए ना। மனுஷனை. मनुष्य को। ஆனா கடைசில அந்த இடத்துல தான் மூக்கு உடைஞ்சு வெளியே வருவோம். लेकिन अंत में उसी जगह पर नाक तोड़कर बाहर आएंगे। ஆனா நமக்கு பிறகு சூடி சொரணை எல்லாம் வராது. उसके बाद हमारे अंदर कोई भी जो मान सम्मान सब नहीं आएगा। மறுபடியும் அங்க போய் தான் மூக்கு உடைப்போம். फिर उधर ही जाके नाक को घुसाएंगे। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக मनुष्य को तृप्त करने के लिए ஆராதனையை ஸ்டாப் பண்ணிட கூடாது. आराधना करना मत रोकिए। Praise the Lord. Praise the Lord। கல்யாண வீடு, கச்சேரி எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். अरे शादी का घर कचहरी सब रविवार को आएगा। நான் போகிறேன்னு அவன் என்ன சொல்லுவான்? मैं नहीं जाऊंगा तो क्या बोलेगा? கடைசில அவன் தான் நம்ம மூக்க உடைச்சு அனுப்பி விடுவான். अंत में वही हमारा नाक तोड़ के भेजेगा। ரத்தத்தை தொடச்சிக்கிட்டே வருவான். खून को पोंछते हुए आएंगे। இனி அவன் வீட்டுக்கு எவன் போவான்? अभी उसके घर पे कौन जाएगा? ஆனாலும் அடுத்தது சூடி சொரணை இருக்காதுல்ல. फिर भी मान सम्मान तो नहीं है ना। அடுத்தது போ மச்சான் மாப்பிள. फिर भी जाएंगे अरे साला जीजा करके। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। போகாதேன்னு எல்லாம் சொல்லல. जा मत करके नहीं कहता। உறவுகள் அவசியம். रिश्ते अवश्य है। யாரும் வெறுக்கப்படுகிறவர்கள் அல்ல. कोई भी इनकार करने लायक नहीं है। ஆனா लेकिन முதல் ஸ்தானம் என் தேவனுக்குரியது. पहला स्थान पहला दर्जा मेरा परमेश्वर को। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। அவரை கூப்பிடுப்பா. अरे उसे बुला। அவரை கூப்பிடு. उसे बुला। அவரை கூப்பிட்டா उसे बुलाए तो அவர் நிப்பாரு. वो रुकेंगे। रुक कर அதுக்கு பிறகு மனிதனுடைய உதவி உனக்கு கர்த்தர் அனுப்புவா. उसके बाद मनुष्य की मदद भी परमेश्वर भेजेंगे। எளியவனின் கூக்குரல், दरिद्र की चिल्लाहट को, எளியவனின் சத்தம் दरिद्रों की आवाज को உலகத்துக்கு அருவருப்பா இருந்தாலும் दुनिया के लिए घिनौना लगी तो भी தேவன் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर उनके आवाज के लिए जवाब देते हैं करके समझ लेना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। வேதத்தில் இன்னொரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में और एक मनुष्य के बारे में बताया गया है। யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனம். यूहन्ना के सुसमाचार के 5वें अध्याय के 7वें वचन में உதவியற்ற திக்கற்ற
மனிதர்களுக்கு ஆண்டவர் ஆதரவாயிருக்கிறார். जिसको कोई मदद नहीं, जो अनाथ है उनके लिए परमेश्वर आदर है. யாருக்கு ஆண்டவர் ஆதரவாயிருக்கிறாரா? किसके लिए परमेश्वर आदर बनकर है? உதவியற்றவனுக்கும் திக்கற்றவனுக்கும் ஆண்டவர் ஆதரவாயிருக்கிறார். जिसके लिए कोई मदद नहीं, जो अनाथ के समान है उसके लिए आदर बनकर है. John chapter 5 verse 7. यूहन्ना के 5वें अध्याय का 7वां वचन. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है அங்கே ஒரு மனிதன் இருக்கிறார். वहां पर एक मनुष्य है. ஆமென். அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படினா, उस जगह पर क्या होता था? அவன் எங்கே இருக்கிறான்? वो कहां पर है? எருசலேமில் यरूशलेम के பெதஸ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு குளத்தின் கரையிலே இருந்து கொண்டிருக்கிறார். बेतसैदा के कुंड में जो है, वहां कुंड के किनारे पर है. அந்த குளத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். उस कुंड में, उस तालाब में एक अद्भुत होता है. என்ன அற்புதம் நடக்கும் என்று சொன்னால், क्या अद्भुत होता है? இன்றைக்கோ ஒரு நாள் தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவார். कभी तो एक दिन स्वर्गदूत आकर उस कुंड के पानी को हिलाता है. அந்த குளத்துல उस कुंड, उस तालाब में முதலாவது யார் இறங்குறாங்களோ पहला जो उतरता है அவங்க உடனே சுகமடைஞ்சிருவாங்க. तुरंत वो चंगाई पा लेते. அவங்க वो உடனே சுகமடைஞ்சிருவாங்க. तुरंत चंगा पा लेंगे. அப்ப அந்த குளத்தின் கரையில तो उस कुंड के किनारे குருடர்கள், अंधे, சப்பானிகள், लंगड़े, முடவர்கள், जो लूले, ஏமன் ஸ்தோத்திரம், காது கேட்காதவன், जिसको कान से सुनता नहीं, வியாதியா இருக்கிறவன் जो बीमारी से पीड़ित है, குளத்தின் கரையிலே படுத்துப்பான். उस कुंड के, उस तालाब के किनारे ही सोते. ஏன்னா குளம் எப்பவும் கலக்கப்படாது. क्योंकि ये जो कुंड का पानी हमेशा नहीं लाया जाता. குளம் कुंड எப்பவும் கலக்கப்படாது. हमेशा उसे हिलाया नहीं जाता. எப்பதான் கலக்கப்படும். कभी तो एक बार उसका पानी लाया जाता. கலக்கும் போது हिलाते समय உள்ள முதல் இறங்குறவன் அற்புதத்தை பெறுவான். अंदर जो पहले उतरता है वो अद्भुत पाता है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. ஏன் தெரியுமா ஆலயத்துல எல்லா ஜெபத்துக்கும் வரணும்? क्यों मालूम है क्या? कलीसिया में जो हर प्रार्थना होता है उसमें आना है. தெரியுமா உங்களுக்கு எதுக்குன்னு? मालूम है क्या आपको किसके लिए? ஏன்னா क्योंकि திடீர்னு ஒரு ஜெபத்துல பரிசுத்த ஆவியானவர் வித்தியாசமா கிரியை செய்வார். अचानक एक प्रार्थना में पवित्र आत्मा अलग तरीके से कार्य करेंगे. சில நேரத்துல ஜெபம் நடத்திட்டே இருப்பேன். कुछ समय प्रार्थना चलाते रहता हूँ. அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணுவாரு. अद्भुत के लिए प्रार्थना कर करके कहेंगे. சுகத்துக்காக ஜெபம் பண்ணுவாரு. चंगाई के लिए प्रार्थना कर करके कहेंगे. உள்ள இறங்கி ஜெபம் பண்ணா சுகம் நடக்கும், அற்புதம் நடக்குது. अंदर उतर के प्रार्थना करते तो चंगाई होता है, अद्भुत होता है. அது எந்த ஜெபத்துல நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. वो कौन से प्रार्थना में होता है करके किसी को नहीं मालूम. எனக்கும் தெரியாது. मुझे भी नहीं मालूम. எனக்கும் मुझे भी தெரியாது. नहीं मालूम. Praise the Lord. Praise the Lord. அதனால தான் நம்ம எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொண்டா इसीलिए हम हर प्रार्थना में भाग लेंगे तो அவர் கிரியை செய்யும்போது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். वो क्रिया करते समय अद्भुत को पा सकते. விளங்குச்சா? समझ में आया? ஒரு மாதிரி இருக்கிற இந்த குளிர்ல நடுங்கிட்டு ஹார்ட் எல்லாம் அரெஸ்ட் ஆனது மாதிரி. एक अजीब बैठे हो जैसे ठंडी में कांप कर आपका हृदय पूरा अरेस्ट हो गया ऐसे. Praise the Lord. Praise the Lord. குளம் கலக்கப்படும். வேகமா போற நேரம் போயிட்டு. अभी कुंड का पानी लाया जाता है. ஆமென். आमीन. குளம் கலக்கப்படும். कुंड का पानी लाया जाता है. முதல்ல யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு அற்புதம். पहले जो उतरता है उसके लिए अद्भुत. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. சத்தமா ஹalleluya சொல்லுங்களா? जोर से हालेलुया बोलिए ना. Hallelujah. हालेलुया. அப்ப அங்க ஒரு மனுஷன் இருக்கான். तो वहां पर एक मनुष्य है. 38 வருஷமா குளத்தின் கரையில படுத்திருக்கான். 38 साल से उस कुंड के किनारे ही लेटा है. எத்தனை வருஷம்? कितने साल? எத்தனை வருஷம்? कितने साल? கொஞ்சம் கொஞ்சம் 38 வருஷம் 38 साल से ஒரே இடத்துல படுத்து கிடக்கான். एक ही जगह पर लेटा पड़ा है. ஆமென். ஆண்டவர் அவட்ட போறாரு. परमेश्वर के पास जाते हैं. ஆமென். ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், वो कहता है ஆண்டவரே परमेश्वर குளத்தை கலக்குவாங்க. इस कुंड के पानी को हिलाते. என்ன ஒருத்தரும் உள்ள இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல. मुझे कोई भी अंदर उतारने के लिए लोग नहीं. Praise the Lord. Praise the Lord. எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்ல. मेरी मदद करने के लिए लोग नहीं. என்னால எழும்பி உள்ள போக முடியாது. मैं अपने आप उठकर अंदर जा भी नहीं सकता. என்னால எழும்பி நடக்கவே முடியாது. क्योंकि मैं उठ के चल नहीं सकता. Praise the Lord. Praise the Lord. நான் உருண்டு உருண்டு போறதுக்குள்ள வேற ஒருத்தன் போயிடுவான். मैं जो घिस घिस कर जाने से पहले कोई और चले जाता है. இப்படி பலமுறை பிரயாசப்பட்டேன். मैं ऐसा कई बार प्रयास किया ஆனா என்னால முடியல. लेकिन मुझसे नहीं हुआ. என்னால முடியல. मुझसे नहीं हुआ. ஆனா लेकिन ஒரு நம்பிக்கையோட படுத்து கிடக்கறப்பா. एक भरोसे के साथ लेटा हूं पिता. ஆமென். आमीन. 38 வருஷம் ஆச்சு. 38 साल हो गए. நீ எனக்கு நம்பிக்கை இழக்கல. मैं भरोसा अभी तक नहीं खोया. ஆலயத்துல வந்து பல வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு நன்மை நடக்கல அப்படின்னு ஏக்கத்தோட வரியா? कलीसिया में आके कई साल हो गए लेकिन मेरे को एक भी भलाई नहीं हुआ करके ऐसे एक आस के साथ आता है क्या? இயேசு சொல்றார், यीशु कह रहे நம்பிக்கை இழக்காத. भरोसे को मत खो. நம்பிக்கை வீண் போகாதபடி இயேசு உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். तेरा भरोसा व्यर्थ नहीं जाएगा. यीशु तेरे लिए अद्भुत करेंगे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. நம்பிக்கையை மட்டும் இழந்துராத. भरोसे को सिर्फ मत खो. நீ வரும் தேவாலயத்தில் தேவ பிரசன்னம் இருக்கிறது. तू
तू आने वाले परमेश्वर के भवन में परमेश्वर की उपस्थिति है। நம்பிக்கை மட்டும் இழந்துராதேன்னு கர்த்தர் இன்னைக்கு வாக்குத்தத்தமா சொல்றாரு. भरोसे को सिर्फ मत खोकर कर ईश्वर आज वादा वचन कह रहे அவன் हैं। சொல்றான், वो कहता है என்ன கொண்டு போறதுக்கு யாரும் இல்ல, मुझे लेकर जाने के लिए कोई नहीं, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. मेरी मदद करने के लिए कोई भी नहीं। அந்த மனுஷனுடைய பின்னணியத்தை நான் கொஞ்சம் படிச்சு பார்த்தேன். उस मनुष्य के पृष्ठभूमि बैकग्राउंड को मैं पढ़कर देखा। அவனுக்கு குடும்பம் இருந்தது, उसके लिए परिवार थे, அவனுக்கு சொந்த பந்தம் இருந்துச்சு, उसके रिश्ते नाते थे, வீடு இருந்துச்சு. घर था, ஆனால் लेकिन இவன் ஏன் அனாதையாக்கப்பட்டான்? ये क्यों अनाथ किया गया? இவன் சரீரத்தில் வியாதி வந்தபடியினால் இவன் அனாதையாக்கப்பட்டான். इसके शरीर में बीमारी आई, इस वजह से अनाथ कर दिया गया। Praise the Lord. Praise the Lord। பின்னால வசனத்தை வாசித்து பாருங்க. पीछे के वचन को पढ़कर देखो। சுகம் பெற்ற பிறகு ஆலயத்துக்கு போனா, चंगाई पाते वो भवन में जाता है, சுகம் பெற்ற பிறகு தான் ஊருக்கு போனா, चंगाई पाने के बाद अपने खुद के गांव में जाता है, சுகம் பெற்ற பிறகு யூதர்களுக்கு சொன்னான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. चंगाई पाने के बाद यहूदी लोगों को बताया करके पवित्र शास्त्र में लिखा அப்ப है। அவனுக்கு ஊர் இருக்குமா, तो उसके लिए गांव है, சொந்த பந்தம் இருக்குமா, उसके रिश्ते नाते हैं, ஆனால் அவன் கைவிடப்பட்டான், लेकिन फिर भी वो हाथ छोड़ दिया गया, அனாதையாக்கப்பட்டான். अनाथ कर दिया गया। அவன் அனாதை அல்ல, वो अनाथ नहीं, அனாதையாக்கப்பட்டான். लेकिन अनाथ कर दिया गया। ஏன் அனாதையாக்கப்பட்டான்? क्यों अनाथ कर दिया गया? அவன் சரீரத்தில் வந்த வியாதி उसके शरीर में आई हुई बीमारी, கொடுமையான வியாதி. कठोर बीमारी, அவன் சகோதரர்களால் தள்ளப்பட்டான், उसके भाइयों के द्वारा ढकेल दिया அவன் गया, குடும்பத்தின் உறவுகளால் வியாதியின் நிமித்தம் தள்ளப்பட்டான். उसके परिवार के रिश्तेदारों से उसके बीमारी के कारण वो ढकेल दिया गया। குடும்பம் சொல்லிட்டு, परिवार ने कह दिया, உன்னை பராமரிக்க எங்களால் முடியாது, अरे तेरा देखभाल हम नहीं कर सकते, ஏதோ ஒரு சத்திரத்தை தேடிக்கொள், कोई तो एक धर्मशाला को ढूंढ ले, ஏதோ ஒரு இடத்தை தேடிக்கொள் என்று உலகம் அவன் குடும்பம் சொல்லி இருக்கா. कोई तो एक जगह को ढूंढ लेकर के उसका परिवार कहा होगा। அனாதையாய் தள்ளப்பட்டவனாக अनाथ ढकेल दिया गया उस स्थिति में, குடும்பம் உதவி செய்ய அவனுக்கு முன் வரல. परिवार मदद करने के लिए आगे नहीं आई। Praise the Lord. Praise the Lord। கொஞ்சம் யோசித்து பாருங்க, थोड़ा सोच कर देखिए, கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए, என்னைக்கோ ஒரு நாள் குளம் கலக்கப்படும்ல, कभी तो एक बार ये कुंड का पानी हिलाया जाएगा ना। இவன் குடும்பத்தில் உள்ளவன் इसका परिवार वाला ஒரு 3 மாசம் இவன் கூட இருந்திருந்தான்னா, एक 3 महीने इसके साथ रहे होते तो, சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு 3 மாசம் இருந்திருந்தான்னா, एक उदाहरण के लिए 3 महीने इसके बगल में रहे होते तो, இவன் குளம் கலக்கப்படும் போது जब कुंड का पानी हिलाया जाएगा இவனால நடக்க முடியாது, ये तो चल नहीं सकता, அவன் தூக்கியாவது போட்டிருக்கலாம் இல்ல, वो इसे उठा के तो फेंका हो सकता था ना। தூக்கி குளத்துல விழுந்தாலே அற்புதம் தானே. अरे उठाकर फेंकते ही कुंड में गिरा मतलब अद्भुत ना। இதாங்க சொந்தம், यही रिश्तेदार, இதான் சொந்தம். यही रिश्ते नाते என்னைக்கு வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க, कब तक हमारे साथ रहेंगे, என்னைக்கு வரைக்கும் கூட இருப்பாங்க, कब तक साथ में रहेंगे, சரீரம் நல்லா இருக்கிற வரைக்கும். जब तक ये शरीर अच्छा है, உழைச்சு கொடுத்தா கூட இருப்பான். मेहनत करके देंगे तो साथ में रहेंगे। உன்னால உழைக்க முடியல, तू मेहनत नहीं कर पा रहा, சாப்பாடு செய்ய முடியல, खाना नहीं पका पा रहा, தூக்கி போடும் உலகம். उठा के फेंक देगा दुनिया। 3 மாசம் கூட அவனுக்கு உட்கார முடியல. अरे 3 महीना उसके साथ नहीं बैठ सके, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி, எப்ப நானும் கூட இருக்கேன்பா, ये थोड़ा दिन वेट करके मैं भी तेरे साथ हूँ। குளம் கலக்கும், जब कुंड का पानी लाया जाएगा, நான் நல்லா தான் இருக்கேன், मैं अच्छा ही हूँ, நான் உன்னை தூக்கி போட்டுறேன். मैं तुझे उठा के इसमें डाल दूंगा। உதவி செய்யறதுக்கு ஒரு மனுஷன் கூட வரலையே, मदद करने के लिए एक भी मनुष्य आगे नहीं आया। கூட பிறந்த சகோதரன் வரல, अरे साथ पैदा हुआ भाई नहीं आया, சகோதரி வரல, बहन नहीं आई, தகப்பன் தாய் வரல, माता पिता नहीं आए, உறவு வரலங்க, रिश्ते नहीं आए, உறவு வரலங்க. रिश्ते नहीं आए। ஆமென். आमीन। அனாதையா படுத்துட்டு இருக்கான், अनाथ बनकर लेटा पड़ा हुआ है, அனாதையாய் படுத்து கிடக்கிறான். अनाथ बनकर लेटा पड़ा हुआ है। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। அதே மாதிரி ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல காட்டுறேன். ऐसे एक मनुष्य को पुराने नियम की पुस्तक से बताता हूँ, உலகத்திலே பெரிய பணக்காரன், दुनिया में सबसे बड़ा अमीर। ஆமென், आमीन। ஆமென், ஆமென்। அவனை போல செல்வந்தன் யாரும் கிடையாது. उसके जैसा धनवान कोई नहीं। அந்த காலத்துல கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு முன்னாடி उन दिनों में तकरीबन 6000 साल पहले की बात, யோபு என்கிற மனுஷன், अय्यूब नामक मनुष्य, அவன் சம்பத்தை பாருங்க, उसकी संपत्तियों को देखिए, 7000 மாடுகள், 7000 भेड़, 3000 ஒட்டகங்க, 3000 ऊंट, 500 ஏர்மாடு, 500 बैल। அப்ப எவ்வளவு நிலம் வச்சிருப்பான். तो सोचो कितना जमीन रखा होगा। 500 ஏர்மாடு கட்டி உழுதவன், 500 जोड़ी बैल को बांधकर हल जोतता था। Praise the Lord. Praise the Lord। எவ்வளவு நிலம் வச்சிருப்பான். उतना जमीन रखा था, ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் வேலைக்காரங்க, हजारों नौकरों नौकरानियां। நல்லா இருந்தப்ப நல்லா வந்து வாங்கி சாப்பிட்டான். अच्छा रहते समय अच्छे से आकर लेकर खाए। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। சரீரம் வியாதியில் படுக்கும்போது इसका शरीर बीमारी में पड़ते समय ஒரு மனுஷனும் யோபிடத்தில் வந்து விசாரிக்கிறதுக்கு கூட இல்ல. एक भी मनुष्य अय्यूब के पास आकर पूछने के लिए भी नहीं है। யோபுவுக்கு 4 பிராண சிநேகிதர்கள் இருந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. अय्यूब के लिए 4 प्राण मित्र थे करके पवित्र शास्त्र में बताया गया है। நம்ம சொல்லுவோம்ல உயிர் நண்பன், हम कहते ना, अरे वो जान देने वाला दोस्त है, அவன் தான் உயிரை எடுப்பான், वही जान लेगा, அவன் தான் वही जान
அண்ணா वही जान। ஆமென். आमीन। 4 உயிர் நண்பர்கள் 4 उसके एकदम प्राण जान देने जैसे दोस्त யோபுவின் புத்தகத்தில் இருக்கிறது. अय्यूब के पुस्तक में பில்தாத், बिल्ताद, எலியாஸ், इलियास, சோப்பார், सोपार, எலிஹு, एलीहू, 4 பேர் இருக்கா. 4 जन है। 4 பேர் இருக்கா. 4 जन है। ஏமன் யோபு நல்லா வாழ்ந்திருக்கும் போது अय्यूब अच्छे से जीते समय தினமும் யோபுடைய வீட்ல வந்து சாப்பிட்டவன். हर दिन अय्यूब के घर पे आके खाना खाए। எங்க போனாலும் யோபுக்கு பாடி கட்டி வந்த 4 பேர் தான். कहां कहीं पर भी जाओ अय्यूब के लिए 4 जन ही बॉडीगार्ड। யோபுவை புகழ்ந்துகிட்டு இருந்தவன். अय्यूब की प्रशंसा करते थे। ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். बहुत ही करीबी दोस्त। யோபு இல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. अय्यूब के बिना कहीं पर नहीं जाते। யோபு எங்க போனாலும் இவன் கூட இவன் 4 பேரும் போவான். अय्यूब जहां कहीं जाते थे चारों जाते थे। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। ஆனா ஏமன் யோபு படுத்துட்டான். लेकिन अय्यूब लेट गया। யோபுடைய சரீரத்தில் வியாதி. अय्यूब के शरीर में बीमारी। எழும்பி நடக்க முடியல. उठ के चल नहीं सकता। தூங்க முடியல. सो नहीं सकता। இந்த 4 பேரும் யோபுவுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். ये चारों जन अय्यूब के विरोध बातें करते। யோபு பார்த்து சொல்றாங்க நீ பாவிடா. अय्यूब को देख कर कहते तू पापी है। இதுவரைக்கும் நீதிமான்னு சொன்னவங்க. तो अभी तक जो उसे धर्मी कहते थे நல்லவங்கன்னு சொன்னவங்க. ये अच्छा है करके जो कहते थे। எலியா ஏமன் யோபு படுத்த உடனே एलियब अय्यूब पढ़ते ही ஏமன் பைபிள் சொல்லுது बाइबल कहता है 4 சிநேகிதர்கள் चारों दोस्त யோபுவுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. अय्यूब के विरुद्ध बातें करने लगे। அவங்க மட்டும் இல்லங்க பேசினது. केवल वही लोग नहीं। யோபுவின் புத்தகம் 19 அதிகாரம் ஜோப் சாப்டர் 19 अय्यूब के पुस्तक के 19वां अध्याय 19வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தா 19वें अध्याय को आप पढ़कर देखोगे तो 13 முதல் கீழே உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் வேகமா. 13 से लेकर नीचे वचन में पढ़ता हूं जल्दी से। ஏமன் என் சகோதரர்கள் என்னை விட்டு தூரப்படுத்தினார்கள். मेरे भाई लोग मुझसे दूर चले गए। யோபுடைய சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? अय्यूब के भाई लोग ने क्या किया? எல்லாம் விட்டு ஓடிட்டான். सब छोड़कर भाग गए। எல்லாம் ஓடிட்டான். सब छोड़ के भाग गए। அவன் யோபுவுக்கு அறிமுகமானவர்கள் அந்நியரா போயிட்டாங்க. और जो अय्यूब के जान पहचान के थे वे अनजान हो गए। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। நல்ல பழக்கம் அவங்க. अच्छे से उनका रिश्ता था। சிலர் சொல்வாங்கல कुछ लोग कहते ना நான் சொன்னா கண்டிப்பா செய்வாங்க. मैं कहूंगा तो वो जरूर इसे करेंगे। அவன் தான் சம்படியை நிக்கல் எடுப்பான் அவன். वही बात में खाल उतारेगा। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। நம்ம நம்பி போவோம். हम भरोसा करके जाएंगे। எனக்கு ஒண்ணு தெரியவே தெரியாது இன்னும். अरे मैं तो तेरे को जानता ही नहीं हूँ। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। யோபுவுக்கு சிநேகிதராக இருந்தவர்கள் தூர போயிட்டாங்க. अय्यूब के जो भी दोस्त मित्र थे सब दूर चले गए। அறிமுகமானவர்கள் எல்லாம் தூர போயிட்டாங்க. जो जान पहचान वाले थे वो भी दूर चले गए। சொந்த பந்து ஜனங்கள் எல்லாம் விலகி போயிட்டாங்களா. रिश्तेदार सब दूर चले गए। சிநேகிதர்கள் மறந்து போய் விட்டாங்க. 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. जो भी दोस्त थे वो उसे भूल गए। 14वें वचन में कहा गया है என் வீட்டு ஜனங்களும் मेरे घर के लोग भी என் வேலைக்காரர்கள் என்னை அந்நியராக எண்ணுறாங்க. और मेरे जो नौकर नौकरानी थे वो भी मुझे अन्य व्यक्ति अनजान जानते हैं। குடும்பத்தில் உள்ளவங்க இவன் கூட யோபு பார்த்து சொல்றாங்க परिवार वाले भी अय्यूब को देखकर कह रहे உனக்கு தெரியாது எனக்கு. हम तुझे नहीं पहचानते। நீ யாரு? तू कौन है? ஆமென். आमीन। ஆமென். आमीन। யோபு பொண்டாட்டியை கூப்பிடுறான். ஏமா தண்ணி எடுத்தா. अय्यूब अपनी पत्नी को बुलाते हैं तू पानी तो दे। அவ என்ன சொல்றா தெரியுமா? वो क्या कहते हैं मालूम है क्या? சுவாசம் எனக்கு நாற்றமா இருக்கிறது. तेरे श्वास लेना मेरे को बदबू आती है। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। ஹalleluya. हालेलुया। வேலைக்காரனை கூப்பிட்டா नौकर को बुलाता है तो உத்தரவே கொடுக்கலையாம், பதிலே கொடுக்கலையாம். उसको जवाब ही नहीं दे रहे। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। என் வாயினால நான் அவனை கெஞ்ச வேண்டியது இருக்கு அப்படின்றா. मेरे मुंह से उसके सामने गिड़गिड़ाना पड़ता है। நேத்து வரைக்கும் யோபுடைய கையில இருந்து சம்பளம் வாங்கினவன், कल के दिन तक अय्यूब के हाथ से पगार लेने वाला, கையை கட்டிட்டு வந்து நின்னவன், हाथ बांध के आकर खड़ा रहने वाला, இடுப்புல துண்டை கட்டிட்டு நின்னவன், और जो अपने कमर में जो है जो धोती बांध कर आने वाला, யோபு வியாதியில படுத்துட்டான். अब अय्यूब जो है बीमार होकर लेट गया। நீ யாரு? तू कौन? உன்னை எனக்கு தெரியாதுன்றாங்க. मैं तुझे नहीं पहचानता। பிரைஸ் தி லார்ட். प्रेज द என் लॉर्ड। சுவாசம் என் மனைவிக்கு வேறுபாடா இருக்கிறது. और मेरा श्वास लेना मेरी पत्नी को पसंद नहीं। சிறு பிள்ளைகள் கூட என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். छोटे बच्चे भी मुझे तुच्छ जान रहे हैं। நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். मैं उठता हूं तो वो मेरे विरुद्ध बातें करते हैं। 19வது வசனம் சொல்லுங்க, என் பிராண சிநேகிதர்கள் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். 19वां वचन कहता है मेरे परम मित्र जो है वो भी मुझसे जो है नफरत करते हैं। நான் சிநேகித்தவர்களும் எனக்கு விரோதமானார்கள். और जिनसे मैंने प्रेम किया वो भी मेरे विरोध हो गए। ஹalleluya. हालेलुया। இவ்வளவு தாங்க மனுஷ வாழ்க்கை. इतना ही मनुष्य का பக்கத்துல जीवन। கையை பிடிச்சு சொல்லுங்க, இவ்வளவு தான் மனுஷ வாழ்க்கை. इतना ही मनुष्य का जीवन। ஆமென். आमीन। நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் हम ही सोच कर बैठे உயிர் நண்பர்கள் परम मित्र जान देने वाला दोस्त என் கூடவே எப்பவும் இருப்பாங்க. हम मेरे साथ हमेशा रहेंगे। என்னை யாரும் கைவிட மாட்டாங்க. मेरे को कोई हाथ नहीं छोड़ेगा। எங்க சொந்தக்காரங்க எல்லாம் தங்கம். मेरे रिश्तेदार मतलब वो तो सोना है। என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் வைரம். मेरे परिवार वाले तो डायमंड है, हीरा हीरा।
10 நாள் படுத்து பாருங்க, அப்பதான் தெரியும் வேஷம். 10 दिन लेट कर देखिए, तब पता चलेगा असली फेस, असली चेहरा. Praise the Lord. Praise the Lord. உயிர் சிநேகிதர்கள், जान के मित्र. ஆமென். आमीन. ரொம்ப நேசித்தவங்க, बहुत प्यार किए. அவன் கூட உட்கார்ந்துட்டு இருந்தவன். वो उसके साथ ही बैठे रहते थे. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் இல்லைன்னா சாப்பாடை இறங்காது. कुछ लोग के लिए वो नहीं रहेगा तब खाना ही नहीं जाएगा. ஆமா, அப்படி சிநேகித்தவர்கள். ऐसा प्यार करने वाले. Praise the Lord. Praise the Lord. குடும்பத்தில் உள்ளவங்கலாம் அண்ணா அண்ணா அப்படின்னு நல்லா கூப்பிட்டு வந்தான். परिवार के सब बड़े भाई अच्छे से बुलाते थे. ஏன்னா யோபு பெரிய செல்வந்தன், क्योंकि अय्यूब बड़ा धनवान. இவனுடைய செல்வத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். इसके धन से वो जी रहा है. இவன் பணத்தில் அவன் செலவழிக்கிறான். इसके पैसों को वो खर्च करता है. யோபு கஞ்சாமுட்டி எல்லாம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? अय्यूब कंजूस नहीं था, मालूम है क्या आपको? பைபிளை வாசித்து பாருங்க, தாராளமா கொடுக்கிறவன். बाइबल को पढ़ के देखिए, बहुतायत से देता था. ஏழைக்கு இறங்குறவன், गरीबों के ऊपर दया करता था. கெட்டவர்களுக்கு இறங்குறவன். अनाथों के लिए दया करता था. கேட்டா இல்லைன்னு சொன்னதே இல்லைன்னு பைபிள்ல எழுதி இருக்கு. अगर उससे कोई मांगते तो नहीं है करके, ऐसा कहा ही नहीं करके बाइबल में लिखा है. அவ்வளவு தாராள மனசு. उतना दयालु. வாங்கிட்டு போனவனா இன்னைக்கு திருப்பி வரவே இல்லைங்க. जो भी लेकर गया आज वापस आया ही नहीं. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, இருக்கிறது வரைக்கும் 1000 சொந்த பந்தம் உன்னை தேடி வரா. உனக்கு இல்லைன்னா ஒரு நாய் கூட வராது. जब तेरे पास है 1000 रिश्ते नाते तुझे ढूंढ कर आएंगे. जब तेरे पास नहीं है एक कुत्ता भी नहीं आएगा. Praise the Lord. Hallelujah. हालेलुया. சொந்த பந்தம் ஆறுதல் சொல்ல கூட வரலங்க. हरे रिश्ते नाते दिलासा देने के लिए भी नहीं आए. நேத்திற்கு யோபுடைய வீட்ல சாப்பிட்டவன், कल के दिन तक अय्यूब के घर पे खाना खाए. Praise the Lord. Praise the Lord. யோபுடைய வருமானத்தை சாப்பிட்டு இருந்தவன், अय्यूब की कमाई से खा रहे थे. யோபு எப்படி இருக்கேன்னு கூட விசாரிக்க வரலங்க. अय्यूब तो कैसा ऐसा पूछने के लिए भी नहीं आए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. அதுதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசங்க. वही परमेश्वर और मनुष्य के बीच में का अंतर है. நம்ம ஆண்டவர் हमारा परमेश्वर எப்படி இருந்தாலும் சரி, तू कैसे भी क्यों ना हो, எந்த நிலையில இருந்தாலும் சரி, कौन सी भी स्थिति में क्यों ना हो, உன்னை வெறுக்காதவர், तुझसे नफरत नहीं करते, உன்னை தள்ளாதவர், तुझे ढकेलेंगे உன்னை नहीं, சிநேகிக்கிற தேவன். तुझसे प्यार करने वाला परमेश्वर. படுத்துக்கிட तू लेट के रहे, அங்கேயும் இயேசு இருப்பார். वहीं पर भी यीशु रहेंगे. அவருடைய ஆறுதல் நமக்கு இருக்கா. उनका दिलासा में रहेगा. பணம் இல்லாம இரு, तू बल के बिना रहे, அங்கேயும் இயேசு கூட இருப்பார். वहां पर भी यीशु तेरे साथ रहेंगे. உதவியற்ற நிலைமையில இரு, तू मदद नहीं है ऐसी स्थिति में रहे, அங்கேயும் இயேசு உன் கூட இருப்பார். वहां पर भी यीशु तेरे साथ रहेंगे. ஹalleluya. हालेलुया. எந்த நிலையில இருந்தாலும் तू किसी भी स्थिति में உன்னை रहे, வெறுக்காதவர், तुझसे नफरत नहीं करेंगे, உன்னை கைவிடாதவர், तेरा हाथ नहीं छोड़ेंगे. உன்னை இவனையும் படைத்தவர், तुझे और मुझे बनाने உன்னை वाला, இவனையும் அழைத்தவர், तुझे और मुझे बुलाने वाला, அபிஷேகம் பண்ணினவர், अभिषेक करने वाला, இதுவரைக்கும் நடத்துகிறவர், अभी तक चलाने वाला நம்முடைய இயேசு மட்டும்தாங்க. हमारा यीशु एक ही. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு நீ தீர்மானம் பண்ணிக்க, हाथ तो फैसला कर ले, இயேசு வேணுமா உலகம் வேணுமா? यीशु चाहिए या दुनिया चाहिए? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. இதுக்கு பிறகு ஒரு நாடகம் நடக்குது. इसके बाद एक नाटक होता है. நல்ல கவனிச்சா தெரியும் நமக்கு. अच्छे से ध्यान देंगे तो पता चलेगा. யோபு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். अय्यूब परमेश्वर को देख के पुकार रहा है. ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்தார். परमेश्वर उसको अद्भुत किए. யோபுடைய வியாதி மாறிச்சு. अय्यूब की बीमारी बदल गई. யோபுடைய வியாதி अय्यूब की बीमारी मार्च. बदल गई. கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். परमेश्वर से आशीष किए. எத்தனை மடங்கு? कितना गुना? 2 மடங்கு. 2 गुना. 2 மடங்கு. 2 गुना. இப்பதான் ஒரு நாடகம் நடக்குது. अब एक नाटक हो रहा है. யோபுவின் புத்தகம் 42வது வசனம், 42வது அதிகாரம். अय्यूब के पुस्तक का 42वां अध्याय. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். 10வது வசனம். 10 वचन परमेश्वर उसके कैद के को बदल दिए. ஆமா, யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் 2 மடங்கா கர்த்தர் ஆசீர்வதிச்சார். परमेश्वर अय्यूब को जो पहले था उससे भी 2 गुना आशीष किए. 11வது வசனத்தை பார்த்து அங்கதான் நாடகம். 11वां वचन को पढ़िए, वहीं पर नाटक है. அப்பொழுது तब அவனுடைய எல்லா சகோதரர்களும் उसके सभी भाई சகோதரிகளும் सब बहनें முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் और जितने पहले उसको जानते पहचानते थे அவனிடத்தில் उन सबों ने आकर வந்து उसके पास आकर அவனிடத்தில் उसके पास आकर. நாடகத்தை பத்தியலா? नाटक को देखे क्या? உலகம் நாடகம் நடிக்கும் நாடக சாலை. दुनिया नाटक करने का एक मंडप है. ஆமென். आमीन. நம்ம தான் நம்புறோங்க. हम ही भरोसा करते. எல்லாம் இருந்தப்ப இருந்தான், जब सब कुछ था तब थे, இல்லன்னப்ப எல்லாம் போயிட்டான். जब नहीं था तो सब चले गए. மறுபடி கர்த்தர் கொடுத்தார். वापिस से परमेश्वर दिए. எல்லாரும் வந்துட்டாரா? सभी आगे क्या? சகோதரன் வந்தான், भाई भी आया, சகோதரி வந்தான், बहन भी आई. அவனுக்கு அறிமுகமானவன் எல்லாம் தூரத்திலிருந்து ஓடி வரான். उसके जानने पहचानने वाले सब दूर से भाग कर आ रहे. அவன் வீட்ல வந்து போஜனம் பண்றான். उसके घर पे आके खाना खा रहे. இதுவரைக்கும் அவன் வீட்டை எட்டி பார்க்கல. अभी तो उसके घर की तरफ ही नहीं देखे. யோபு இருக்கிறியா செத்தியான்னு கூட கேட்கல. अय्यूब जिंदा है मर गया पूछ
पूछे भी नहीं, காயத்தை கட்டட்டான்னு கேட்கல, उसके घाव को बांधे क्या करके भी पूछे नहीं, நாக்குல கொஞ்சம் தண்ணி ஊத்தட்டான்னு கேட்கல, तेरे को आके तेरे होठ पे पानी दूं क्या करके भी नहीं पूछे, குளிப்பாட்டட்டான்னு கேட்கல, குளிப்பாட்டட்டான்னு கேட்கல, तेरे को नहलाऊं क्या करके भी नहीं पूछे, புண்ணு புண்ணா இருக்க ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுட்டான்னு கேட்கல, अरे फोड़ी फोड़ी शरीर में उसका पट्टी बांधूं क्या करके भी नहीं நாரி पूछे, பயல வீட்டுக்கே வரலாமே, अरे वो कुत्ते तो घर पे ही नहीं आया, ஆமா வீட்டுக்கே வரல நாரி, तो घर पे ही नहीं आया, பிரைஸ் தி லார்ட், प्रेज द लॉर्ड, இப்ப வரான், अभी आ रहा है, இப்ப வரான், अभी आ रहा है, அவன் கூட உட்கார்ந்து போஜனம் பண்றான், उसके साथ बैठ के खाना खा रहा है, ஆமென் आमीन, ஆமென். அதுக்கு பிறகு அவனுக்கு நடந்த காரியத்துக்காக அங்கலாச்சு, யோபுவே உனக்கு அப்படி ஆச்சா இப்படி ஆச்சா அப்படின்னு எப்ப வந்து கேட்கான், उसके बाद अरे अय्यूब आपके ऐसा हुआ था क्या, ऐसा होता क्या, कब पूछ रहा है, அவனுக்காக அங்கலாய்த்து எப்ப வந்து கேட்கான், उसके बारे में पछताकर कब पूछ रहा है, இவன் நல்லா ஆனதுக்கு பிறகு, वो अच्छा होने के बाद, ஆமென் आमीन, அதுக்கு பிறகு ஆறுதல் சொல்றான், उसके बाद दिलासा कह रहा है, ஆறுதல் எப்ப வேணுங்க, दिलासा कब चाहिए, எப்ப வேணும், कब चाहिए, படுத்து கிடக்கும்போது, जब गिरे पड़े लेटे हो तभी, நல்லா இருக்கும்போது ஆறுதல் சொல்லி என்ன பிரயோஜனம், अच्छे रहते समय दिलासा कहकर क्या फायदा, அப்ப எதுக்கு வந்தான், तब क्यों आया, யோபுட்ட இன்னும் கிடைக்கும், अय्यूब से और भी मिलेगा, பிரைஸ் தி லார்ட், प्रेज द लॉर्ड, ஆமா நேரம் இல்ல விளக்குறதுக்கு, நேரம் போயிட்டு பத்தியடா 10:13 ஆயிட்டு, समय नहीं है समझाने के, समय चले गया, பிரைஸ் தி லார்ட், प्रेज द लॉर्ड, வந்தவன் சும்மா ஒண்ணும் வரல, जो आया वो ऐसे ही नहीं आया, எப்படி வந்தான், कैसे आया, தங்க காசை கொண்டு கொடுக்கான், सोने का सिक्का लेके आके दे रहा है, இவனுக்கு எப்ப தேவைப்பட்டுச்சு, इसको कब जरूरत था, வியாதியா இருக்கும்போது, जब ये बीमार था, ஆமா हाँ, ஆமென், आमीन, அப்ப கொடுத்தா யோபு செத்து போனா திரும்ப கிடைக்காது, तब देंगे तो अय्यूब मर गया तो वापस नहीं मिलेगा, இப்ப யோபு நல்லா இருக்கான், अब अय्यूब अच्छा है, தங்கம் கொடுத்தா திருப்பி கிடைக்கும், सोना देंगे तो वापस मिलेगा, ஆமென் आमीन, ஆமென். பொன் ஆபரணங்களை அவனுக்கு கொடுத்தார்கள், सोने चांदी की वस्तु उसे दिए, உலகம் என்னன்னு புரிஞ்சிட்டீங்களா, दुनिया कैसे समझ गए क्या, உலகம் ஒரு நாடக சாலை, दुनिया एक नाटक का मंडप है, பிரைஸ் தி லார்ட், प्रेज द लॉर्ड, விளங்குச்சா, समझे क्या, விளங்குச்சா, समझे क्या, ஆமென். आमीन, நம்ம யாரத்தான் நேசிக்கும், हम किससे प्रेम करते, நாட்டியக்காரர்களை, जो नाटक करते ना उनसे, நடனம் ஆடுகிறவர்களை, जो नाचते ना उनसे, பிரைஸ் தி லார்ட், प्रेज द लॉर्ड, அல்லேலூயா, हालेलुया, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, जोर से हालेलुया बोलिए, அல்லேலூயா, हालेलुया, அதை கவனித்துக் கொள்ளுங்க, अच्छे से ध्यान दीजिए, நம்முடைய தேவனுடைய விசேஷம், हमारा परमेश्वर की विशेषता, நம்ம எப்படி இருந்தாலும் நம்மை நேசிக்கிறவர், हम कैसे भी क्यों नाम से प्रेम करते हैं, பெதஸ்தா குளத்துக்கு நேராக நான் கடந்து வர்றேன், बेत्सैदा के कुंड की ओर मैं आता हूँ, உலகம் அவனை பெதஸ்தா குளத்திலிருந்து முடவனை மறந்து போய்விட்டது, दुनिया बेत्सैदा के कुंड में जो अंदर जो था उसे भूल गई, அவன் உலகமே அவனுக்கு எதிராக தான் எழும்பி நின்னுச்சு, दुनिया ही उसके विरोध में खड़ी थी, ஆனா பெதஸ்தா குளத்தின் கரையில் இருந்தவனை இயேசு கண்டார், लेकिन बेत्सैदा के कुंड के किनारे जो था उसे यीशु देखे, இயேசு என்ன சொன்னாரு, यीशु ने क्या कहा, படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு, अरे तेरे खाट को उठा के तो चल, ஹalleluya, हालेलुया, அதை கவனிங்கள், अच्छे से ध्यान दीजिए, உதவி செய்ய யாரும் இல்லாதவன் जब मदद करने के लिए कोई नहीं था, குளத்தின் கரையிலே கிடக்கிறான், कुंड के किनारे पड़ा है, குளம் கலக்கப்பட்ட அற்புதம், कुंड का पानी हिला जाएगा तो अद्भुत, ஆனா இவனால இறங்க முடியல, लेकिन ये उतर नहीं सकता, உதவியற்ற நிலை, मदद रहित स्थिति, இயேசு அவனுக்கு கிட்ட போறாரு, यीशु उसके बगल में जाते हैं, இவனை திருப்பி குளத்திலே இறங்க வைக்கலங்க, इसे फिर से कुंड में नहीं उतारे, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், एक ही बात कहे, ஏமன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, तेरा खाट तेरा बिछौना उठा के तू चल, பிரைஸ் தி லார்ட், प्रेज द लॉर्ड, ஹalleluya, हालेलुया, உதவியற்றவனுக்கு ஆண்டவர் நேரடியான அற்புதம், मदद रहित व्यक्ति के लिए परमेश्वर का सामने से अद्भुत, உதவி உள்ளவன் குளத்திலே இறங்கணும், जिसको मदद है उसको कुंड में उतरना है, உலகத்துல உதவி இல்ல, இயேசு தான் தஞ்சம்னா, दुनिया में मदद ने यीशु ही शरण करके कहा, இயேசு நேரடி அற்புதம், यीशु सीधे से अद्भुत, படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார், अरे तेरा बिछौना खाट उठाकर चल करके कहे, பிரைஸ் தி லார்ட், प्रेज द लॉर्ड, இயேசுவை தேடுகிறவர்களுக்கு, यीशु को जो ढूंढते இயேசுவை தேடாத பிள்ளைகளுக்கு और यीशु को जो ढूंढते नहीं वो बच्चों के लिए, அற்புதங்களில் வித்தியாசங்கள் உண்டு என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், अद्भुत में फर्क ये करके परमेश्वर के बच्चों को जान लेना है, அதனால इसीलिए அவரை மட்டும் நம்பு, उन्हीं पे भरोसा रख, யாரை மட்டும் தான் நம்பணும், किस पे भरोसा रखना है, யாரை மட்டும் தான், किस पे भरोसा, ஆமா மீதியெல்லாம் சைடுல தான் இருக்கணும், बाकी सभी साइड में होना चाहिए, மனுஷனே நம்பி வாழ்ந்துட்டு இருக்க கூடாது, मनुष्य पे ही भरोसा करके नहीं जीना है, Praise the Lord. प्रेज द लॉर्ड, நல்லா இருக்கும்போது கூட வருவான், अच्छा रहते समय साथ आएंगे, கெட்டு போனா வரமாட்டான், बिगड़ जाएंगे तो नहीं आएंगे, எந்த நிலையில் இருந்தாலும் किसी भी स्थिति நம்ம में கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு, हमारे साथ रहने वाला हमारा प्रभु यीशु, மனிதன் பின்னால போறதை விட்டு मनुष्य के पीछे जाना छोड़ दे, தேவன் பின்னால போறதுக்கு தீர்மானம் பண்ணிக்க, परमेश्वर के पीछे जाने का फैसला कर ले, மனிதனின் உதவி நிச்சயம் அற்று போக, मनुष्य का मदद जरूर टूट जाएगा, தேவனுடைய உதவி மட்டும் ஒரு
ஒருபோதும் அற்று போகாது. मनुष्य परमेश्वर का मदद सिर्फ कभी भी नहीं टूटेगा. கண்களை மூடுவா. आंखों को बंद करेंगे. முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். घुटने टेककर हम परमेश्वर के समक्ष प्रार्थना करेंगे. எல்லாரும் ஜெபிக்க போறோம். सभी जन प्रार्थना करेंगे. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். आंखों को बंद कर हम परमेश्वर के समक्ष प्रार्थना करेंगे. Praise the Lord. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே परमेश्वर को देखकर बोलिए, என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு இப்படி தான் இருக்குப்பா. मेरा जीवन भी आज ऐसा ही है पिता. अनेक நேரத்தில் अनेक समय में என்னுடைய கூப்பிடுதல் मेरा पुकारना புறக்கணிக்கப்படுகிறது. वो जो लापरवाही से ठुकराया जाता है. ஆமென். புறக்கணிக்கப்படுகிறது ஆண்டவரே. उसे इनकार कर दिया जाता है. புறக்கணிக்கப்படுகிறது ஆண்டவரே. उसे इनकार कर दिया जाता है. கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பி. आंख बंद कर प्रार्थना இந்த कीजिए. குருடனின் சத்தம் போல, इस अंधे की आवाज के பர்த்திமேயின் समान, கூட சத்தத்தை போல भक्ति में अंधे की आवाज என் के சத்தம் समान अनेक நேரத்தில் புறக்கணிக்கப்படுகிறது. मेरी आवाज अनेक बार इनकार की जाती है. இன்றைக்கு आज என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். मेरी आवाज सुनने वाला प्रभु यीशु मेरे साथ है. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே हाथ उठाकर बोलिए, अनेक परमेश्वर நேரத்தில் अनेक समय இவன் என்னுடைய வாழ்க்கை मेरा जीवन யோபுடைய வாழ்க்கை மாதிரி தான் இருக்கு. अय्यूब के जीवन की तरह ही अनेक है. நேரத்தில் अनेक समय में என்னுடைய வாழ்க்கை मेरा जीवन பெதஸ்தா குளத்தின் கரையில் இருந்த மனிதனின் வாழ்க்கை போல இருக்கு. बेतसदा के कुंड के किनारे के मनुष्य के समान है. உலகத்துல எல்லாரும் இருக்காங்க, दुनिया में सब जन ஆனா है, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல. लेकिन मेरी मदद करने என் कोई சத்தத்தை नहीं. கேட்கறதுக்கு யாரும் இல்ல. मेरी आवाज सुनने कोई नहीं. எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. मेरी मदद करने कोई नहीं. இன்னைக்கு நான் உங்களை மட்டும் தான் நம்புறேன். आज मैं आप ही पे भरोसा करता हूँ. உங்களை மட்டும் தான் நம்புறேன். मैं आप ही पे भरोसा करता எனக்கு हूँ. உதவி செய்யுங்க ஆண்டவரே. मेरी मदद कीजिए पिता. எந்த நிலையில் நான் இருந்தாலோ, எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலோ, எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள். உன் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள், உன் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ, எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் நேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலோ, எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என்னை ஒருவரே, என் தேவன் ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள், உன் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ, எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என்னை ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில நீ இருந்தாலும், किसी भी स्थिति में तू रहे, எந்த நிலையில இருந்தாலும் किसी भी स्थिति में तू रहे, உன்னை வெறுக்காதவர், तो उससे नफरत नहीं करने वाला, சத்தத்தை அலட்சியம் பண்ணாதவர், तेरी आवाज को लापरवाही नहीं करने वाला, உனக்கு உதவி செய்கிறவர் तेरी मदद करने वाला இயேசு மட்டும்தான். यीशु सिर्फ அவருக்காக வாழ தீர்மானம். उनके लिए जीने का फैसला कर। பரலோகத்தின் தெய்வமே, स्वर्गीय உங்களோடு परमेश्वर, பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. हमसे बात के वचनों के लिए धन्यवाद தாவே प्रभु। ஏமன் ஸ்தோத்திரம். பர்த்திமேயுடைய ஏமன் சத்தத்தை அலட்சியம் பண்ணினார்கள். बर्तिमी की आवाज को उन्होंने लापरवाही दिखाई, இயேசு அவன் சத்தத்தை கேட்டீர். यीशु उसकी आवाज को सुने, கேட்டபோது सुनते ही சீஷர்களை அனுப்பி அவனை கூட்டிட்டு வந்தீங்க. चेलों को बेचकर उसे बुलवा लाए, சீஷர்களின் உதவியும் அவனுக்கு கிடைத்தது. चेलों की मदद भी उसे मिली, அலட்சியம் பண்ணினவர்களே உதவி செய்ய முன்ன வந்தாங்க. जो लापरवाही दिखाए वही आगे आए मदद இந்த करने। சூழ்நிலையிலும் இயேசுவை நாங்கள் மறக்க கூடாது. किसी भी स्थिति में हमें यीशु को नहीं भूलना பெதஸ்தா है। குளத்தின் கரையில बेतसदा के कुंड के किनारे அநாதையாய் திக்கட்டவனாய் अनाथ एक छोड़ दिया गया, எல்லா ऐसा குடும்பமும் இருந்து திக்கட்டவனாய் இருந்தவன் परिवार के सभी जन थे फिर भी छोड़ दिया गया, நம்பிக்கையோடு படுத்து கிடந்தான். भरोसे के साथ लेटा था। இயேசு அவனுக்கு அற்புதம் செய்தீர். यीशु उसके लिए अद्भुत किए। யோபுடைய வாழ்க்கை अय्यूब का जीवन, எல்லாம் இருந்தப்ப எல்லாம் இருந்தாங்க, जब सब थे तो सभी थे, இல்லாத போது ஒருவரும் இல்ல. जब कुछ नहीं था तो कोई भी नहीं साथ में नहीं மறுபடி था। கொடுத்த கத்தர் கொடுத்த போது फिर से जब परमेश्वर மறுபடி दिए, எல்லாம் தேடி வந்தாங்க. वापिस सभी ढूंढ कर आए। யோபு எந்த நிலைமையிலும் கத்தரை விடலையே. अय्यूब किसी भी स्थिति में परमेश्वर को नहीं छोड़ा, இந்த நிலைமையிலும்
சூழ்நிலையிலும் கர்த்தரை விடாதிருக்கும் அனுபவம் எங்கள் எல்லாருக்கும் தாருங்க. किसी भी स्थिति में परमेश्वर को नहीं छोड़े ऐसा अनुभव हम सबको दीजिए. பிள்ளைகளோடு உம்முடைய சமாதானம் இருக்கட்டும். मेरे बच्चों के साथ आपकी शांति உம்முடைய रहे, பிரசன்னம் இருக்கட்டும். आपकी उपस्थिति கர்த்தரை रहे. உறுதியாய் பற்றிக்கொள்ளும் அனுபவத்தை கூட परमेश्वर को मजबूती से पकड़ने का अनुभव दीजिए. சமாதானத்தோடு அனுப்பு. शांति के साथ இயேசுவின் दीजिए. நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना सुनिए अच्छे पिता. சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். मिलकर बोलेंगे என் आमीन. ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का பரிசுத்த प्रेम, ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் पवित्र आत्मा का एकता, शांति और आनंद உங்களோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் आपके में आज के सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா.